உங்களை பற்றி ஒரு கடவுள் தான். இல்லை, இறைவன் தான். நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் 1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நிறைய எளிமையான மனிதர்கள் தான் நேர்மையாக வாழ்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், தெரு கூட்டுற ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ரோடுகளில் கடை வச்சுருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப எளிமையான மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேர்மை இருக்குல்ல, அதுதான் இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. போலீஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன், 40 படம் போலீஸாக பண்ணியிருக்கேன். இன்னும் விட்டா யூனிஃபார்மே தச்சு வீட்டிலே வச்சுக்கிற நிலமை இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஏபியில் கிடைச்ச அப்பா ரோல் மாதிரி ஒரு ரோல் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இட்லி கடையில் நான் மொத்தமாக வேறையாக ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கே பாலச்சந்தர் சார் சொன்னார் என்கிட்ட, என் குருநாதர் சொல்லும்போது, நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, பருத்தி வீரன் போய் வேலை பார்த்துட்டு வந்தில்ல, அந்த அமீரோடு ஒரு 2 வருஷம் நீ ட்ராவல் பண்ணல, உன்னை ரஃப் ஆக்கிட்டான் அவன். நீங்கள் டைரக்ட் பண்ணாத படமும் கூட ஏதாவது ஒரு முக்கியமான சீன்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஐகானிக்காக மீமாவோ ஏதோ ஒன்று மாறிடுது. ஏதாவது உங்களை சிரிச்சு நீங்கள் பார்த்து விழுந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். எந்த மீம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுதான் அந்த ஸ்லோ கிளாப்பு. அப்புறம் யாரா இவனுங்க எங்கேருந்தா வந்திருக்கானுங்க. இதெல்லாம் தாண்டி அமீர் அண்ணன் சொன்னதான் என்னை ரொம்ப வியப்படைய வச்சது. காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது சேது படத்தில் ஒரே ஒரு சட்டையை நம்ம எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இது யாருக்கும் தெரியாது, ப்ரொடக்ஷனுக்கும் தெரியாது, கம்பெனிக்கும் தெரியாது. ஆனால் அந்த படம் பார்த்த பிறகு நான் கந்தசாமி அண்ணன் போய் பார்த்து 20 சட்டை 20 வேட்டி வாங்கி குற்றவுணர்ச்சி உருவாக்கி கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க. அப்பா வந்து பெரிய வெற்றி, பயங்கரமான வெற்றி தான். ஆனால் எனக்கு அது லாபம் இல்லை. எனக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி ரூபா லாஸ் தான். அதற்கு தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக தெலுங்கு படம் நடிக்கிறாரு. இப்போ நான் வரும்போது அதான் தம்பிட்டு சொன்னேன், சினிமா வந்து தாயை கழுத்தறுத்துட்டு நீ எப்படி மாறல பால் குடிக்க முடியும்? ஆனால் ஒரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனை பிடிச்சி, என்ன நல்லா இல்லை, ஏன் நல்லா இல்லை, அவன் வாயிலேருந்து ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை வரணும், அவன் யாரையாவது திட்டணும் அப்படின்றத எதிர்பார்த்தே கேள்விகள் கேட்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட வந்தவனே குத்தி கொள்கிற மாதிரி தானே இருக்குது. அதுவும் சூர்யாவுக்கு நடந்ததெல்லாம் வந்து ரொம்ப வலி. அந்த மனிதன் வந்து இந்த சமூகத்தை எவ்வளோ தூரம் நேசிக்கிறாரு, என்னென்ன செஞ்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, நேற்று நான் வந்து அந்த ஜவ்வாது மலையில் ஒரு சின்ன மலையேற்றத்துக்கு போயிருந்தப்போ, மலை உச்சியில் இருக்க கிராமத்தில் 2 பசங்க அகரம் ஃபவுண்டேஷன் அந்த டேகு போட்டுக்கிட்டு, சசி வந்து கூப்பிட்றாரு, நீ நடிகை தானே வந்த, என் ப்ராஜெக்டில் வந்து நடி, 40 நாள் எனக்கு டேட் வேணும். சசி வந்து கேட்கும்போது 3 அப்போது அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி அம்மா பேசணுன்றாங்க. அம்மா சமுத்திரம் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு சமுத்திரம்னு கூப்பிட்றது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அம்மா தான். இன்னும்மா அப்படின்னா, இல்லை நடிக்கிறதுக்கு யாரோ கூப்பிட்டாங்களாமே. ஆமாம் சசிகுமார்னு சொல்லி தம்பி, அந்த தம்பி படம் எடுத்துகிட்டு வாரா? அம்மா எடுத்துடுவாம்மா, நல்ல கதை அது எனக்கு தெரியும், காசும் அவங்ககிட்ட இருக்குமா, அவரே ப்ரொடியூசரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு அம்மா. பருத்திவீரன் பண்ணும்போது மூக்கில் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், வெயில் காரணமாக சில்லு மூக்கு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். எத்தனையோ மருத்துவர்கள் எல்லாம் சந்திச்சாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, ஒன்றுமே நடக்கலை. விஷயத்த சொன்னேன், ஒன்றுமே பண்ணல. மூக்கு அப்படியே மெதுவாக அப்படியே 2 வாட்டி இப்படி பிடிச்சிட்டு நாட் ஃபார் சேல்னு மாத்திரை ஒன்று உள்ளே வந்து எடுத்தார். போடு, இப்போ ஒன்று போடு, தண்ணி எடுத்துட்டு வா, போடு, போ, நாளைக்கு ஒன்று போடு, நாளான்னைக்கு ஒன்று போடு, சரியாயிடும். அடுத்த நாள் ஒன்று போட்டேன், 3வது மாத்திரை போடவே இல்லை, சரியாயிடுச்சு. சரியான பிறகு அவர் தேடுறேன். நான் ஆசிரமத்துக்கு சொல்கிறேன், சிவானந்தா குருகுலத்துக்கு சொல்லி, இந்த மாதிரி டாக்டர் வந்தாருன்னா சொல்லுங்கள், நான் சந்திக்கணும்னு. அவன் வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறான், அவனை வேலையை பார்க்க சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் பார்க்கல. உங்களை பற்றி ஒரு கடவுள் தான். இல்லை, இறைவன் தான். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனில் இயக்குனர் மற்றும் நடிகர் திரு சமுத்திரகனி அவர்கள் நம்மோட இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து திருமாணிக்கத்துலேருந்து தொடங்கலாம்னு பார்க்குறேன். நீங்கள் நிறைய படைப்புகள் கொடுத்துருக்கீங்க, அப்பா சாட்டை, நிறைய படைப்புகள். அது நிறைய வந்து கவனிக்க வச்சுருக்கு. அதாவது படமாக தாண்டி சொன்ன கருத்து வந்து நிறைய இடங்களில் தாக்கத்து உருவாக்கியிருக்கு. ஸோ திருமாணிக்கத்துக்கு அப்படி ஒரு ஹைப்பு வந்து உருவாயிருக்கு. ஓகே, இதில் இவ்வளோ ஒரு சாட்டையிலையும் அப்பாலேயும் ஒரு கருத்து சொன்னவங்க திருமாணிக்கத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கும். 7 வருஷம் கழித்து திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு எளிமை. நிறைய எளிமையான மனிதர்கள் தான் நேர்மையாக வாழ்வாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பல கோடி வச்சுருப்பாங்க, கோடியாக வச்சுருக்கவங்ககிட்ட யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் அந்த நேர்மை இருக்கும். மீதி எல்லாமே அவங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் எளிமையான மனிதர்கள் தான் அந்த நேர்மையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், தெரு கூட்டுற ஒரு அம்மாவாக இருக்கட்டும், ரொம்ப சாதாரணமாக எளிமையாக நம்ம ரோடுகளில் கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு அண்ணனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப எளிமையான மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேர்மை இருக்குல்ல, அதுதான் இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது.
அப்படின்றத பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படம். நமக்கும் எல்லாருக்குள்ளேயுமே ஒருத்தர் இருக்கான். நான் நிமிர்ந்து நில்ல பேசும்போதே சொல்லியிருப்பேன், நம்ம உள்ளே ஒருத்தர் இருக்கேன், அவன்கிட்ட கேட்டு வரேன். இப்போவும் ஒரு கதை கேட்குறோம் அப்படின்னா நான் யார்கிட்டையும் ஒப்பீனியன்லாம் கேட்கவே மாட்டேன். கதை கேட்டு முடித்தோடனே ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தா உள்ளே இருக்கவன் பேசுவான் நம்ம கூட. நிறைய நல்ல கதைகள் கூட விட்டுருக்கோம், அது நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வேணான்றாங்க. ஆனால் அந்த உள்ளே இருக்கவன் சொல்கிறது தான் அகச்சிறந்த ஒரு நிஜம். அந்த உள்ளே இருக்கவனை உயிர்ப்போடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பேரழகாக இருப்போம். ஆனால் என்ன, இந்த காலச்சூழல் வந்து அந்த உள்ளே இருக்கவனை உயிரோடு வச்சுருக்கவே விடாது. ரொம்ப அவசரமாக போயிட்டுருப்போம், வேறு வழியே இல்லாமல் நம்ம ரெட் சிக்னலை தாண்ட வேண்டியதாக இருக்கும். இல்லை நான் தாண்ட மாட்டேன்னு நின்னா கூட பின்னாடி இருக்கவங்க ஆர்ன் அடித்து கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டுலாம் போயிருக்காங்க. நான் உள்ளே இருக்கேன்னு தெரியாமல் என்னுடைய ஓட்டுநர் அப்படிலாம் திட்டுவாங்க. என்னென்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேகம், ஓட்டம், பதட்டம் ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கனால அந்த உள்ளே இருக்கவனை கொஞ்சம் தட்டி 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 வச்சிடுறாங்களா. அந்த உள்ளே இருக்கவனை கொஞ்சம் உயிரோடு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்மை கடைசி வரை தலைநிமிர செய்யும். நம்மளை வந்து உயிர்ப்போடு வச்சுருந்தோன்னா இன்னும் நம்ம பெரிய பெரிய தளங்களுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது தான். அந்த உள்ளே இருக்கவனை அமுக்கிட்டு ஒரு சில செய்கிற வேலைகள்னால தான் நம்ம வினோதை சித்தத்தில் பேசியிருப்போம். நமக்கு பெருசாக ஒரு இடம் இருந்திருக்கும், நம்ம ஒரு சில்லற பாலிடிக்ஸ் பண்ணி சம்மந்தமில்லாத ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்குவாங்க. இதே உனக்கு அதை விட பெருசு இருக்குடா, நீ பெருசாக ஒரு இன்னும் 100 மடங்கு அதை விட பெரிய இடத்துல உட்கார வேண்டியவன். ஆனால் இவங்க நினச்சிக்கிறது நம்ம இந்த இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம தான் நம்ம நம்பர் 1 அப்படின்னு. இல்லை, அது வந்து நீயா கேவலப்பட்டு, நீயா அசிங்கப்பட்டு, நீயா ஒரு இடத்த கிரியேட் பண்ணி ஒரு குப்பைக்குள்ளே போய் உட்காந்துக்கிற. நீ உண்மையாரு, நேர்மையாரு, கொஞ்சம் பொறுமையோடு இரு, நீ கடந்து போய் நீ தொட வேண்டிய இடம் மிகப்பெரிய இடம் அப்படின்னு சொல்கிற ஒரு சினிமா தான் அது. இந்த படத்தை கொடுத்த மெசேஜ் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது அப்படின்னு. ப்ராப்ளி நிறைய மக்களுக்கும் ஒரு படத்தில் யாருமே அழமாட்டாங்க. படம் முடிஞ்சு கேரக்டர்ஸ் யாருமே அழமாட்டாங்க. இப்போ நானாக இருக்கட்டும், எல்லா கேரக்டருமே நிஜமாக சின்சியராக பாரதிராஜா அப்பா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க தளத்தில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போமே தவிர. ஆனால் பார்க்குற ஒரு சிலர்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எனக்கு உள்ளே இருக்கிறதுனால எனக்கு தெரியலையா என்னது இல்லை. கவிஞர் சினேகன் சொன்னார், ஒரு 25வது நிமிடத்துலேருந்து என் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஏன்னே தெரில, அது யாருக்காக விட்ட கண்ணீர், அது எதுன்னே தெரில. இப்படி நிறைய பேர் சொன்னோன்னே தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அதுக்குள்ளேயே கிடந்ததுனால நமக்கு அதை தெரியல. அந்த மாதிரி நிறையா நம்ம விக்ரமன் சார் அதான் சொன்னேன். படம் பார்த்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் அழணும்லாம் நினைக்கல, ஆனால் என் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அமீர் அண்ணன் சொன்னதான் என்னை ரொம்ப வியப்படைய வச்சுது. ஒரு சட்டையை வந்து காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது சேது படத்தில் ஒரே ஒரு சட்டையை நம்ம எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். 2 சட்டை எடுத்துட்டேன். இது யாருக்கும் தெரியாது, ப்ரொடக்ஷனுக்கும் தெரியாது, கம்பெனிக்கும் தெரியாது. ஆனால் அந்த படம் பார்த்த பிறகு நான் கந்தசாமி அண்ணன் போய் பார்த்து 20 சட்டை 20 வேட்டி வாங்கி கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க அவளுக்கு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு. இது பெரிய வெற்றியாக நான் பார்த்தேன். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் சில ரோல்ஸுக்கு வந்து இவங்க தான் அப்படின்னு ஒரு இடத்துல பிடிச்சிடும். இப்போ சமுத்திரகனி சாருக்கு ஒரு ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ வேற இப்போ சசிகுமார் சாருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம்னா நீங்கள் வேறு யாரையும் யோசிக்க வேணாம், அவரை தூக்கி வச்சிட்டிங்கன்னா அது நின்றுடும். அயோத்தி பட டேரக்டர்கிட்ட பேசும்போது சொல்ல வேணாம். அயோத்தி பட டேரக்டர்கிட்ட பேசும்போது சொன்னேன், இது கண்டிப்பாக இவரை தாண்டி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர் சொன்னார், இவரை தாண்டி ஒருத்தர் வச்சிருந்தேன்னா முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 10 சீனை வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டி பண்ணணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய படம் வந்து ஒரு ஆழ்ந்த கருத்தை பேசுது, குழந்தைங்களோட கல்வி இதெல்லாம் ஆழ்ந்த கருத்தை பேசுது. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா 7.5 மூக்கன்னு கேரக்டர் பண்ணுறீங்க, ஒரு வில்லன் ரோலும் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபங்கியான கேரக்டர் எடுத்து பண்ணிடுறீங்க. இதுவும் பண்ணும் கூட அந்த இமேஜ் உங்களால் அது ஸ்டாண்டப் பண்ணி நிற்க முடியும். நான் ஒன்றுமே பண்ணல, நான் எந்த வட்டத்துக்குள்ளேயும் போய் சிக்கவே மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம யாருன்னு தெரியும். நிறையா ஜனங்களுக்கு வந்து இவன் இதுதான் தெரியும், அதனால் நம்ம நெகட்டிவ் ரோல் பண்ணால் கூட இவன் நடிக்கிறான் அப்படின்றத அவங்களே உணர்ந்துக்குவாங்க. அதில் ரொம்ப முடியாதவங்க ஒரு நம்மளை நேராக பார்க்கும்போது நம்மக்கிட்ட ரொம்ப வருந்துவாங்க. நான் தான் சொல்லுவேன், இல்லைங்க நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. போலீஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன், 40 படம் போலீஸாக பண்ணியிருக்கேன். இன்னும் விட்டால் யூனிஃபார்மே தைச்சி வீட்டிலே வச்சுக்கிற நிலமை இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, உடைக்கணும். ஒரு நடிகன்றவன் எல்லா கேரக்டரும் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றதான் ஆசையை தவிர, உண்மையாக நம்ம யாருன்றது உங்களுக்கு தெரியும்ல, அது போதும். அது வந்து நம்ம என்ன தான் வில்லனாக நடித்தாலும் நம்ம என்ன அப்படின்றது பார்வையாளனுக்கு தெரிஞ்சிடும். அதை நான் ரொம்ப நிறையா நம்புகிறேன். இப்போ நம்பியார் சாமியை அவ்வளோ சத்தம் போட்டு அவ்வளோ திட்டினா கூட நம்பியார் சாமி யாருன்றது ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு தெரிய வந்ததில்லை. அவர் எவ்வளோ டிசிப்ளினான ஒரு மனுஷன், எவ்வளோ உண்மையான ஒரு மனுஷன். நடிக்கிறது வேறு, இருக்கிறது வேறு. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது நம்மளுடைய, அதாவது மாணிக்கம் அளவுக்கெல்லாம் வந்து உண்மையெல்லாம் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் ஒரு 60% வாழ்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமை.
60 to 70% என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு சினிமாவில் ஒரு கிளாரிட்டி இருக்குது, நான் இது நடிக்க தான் செய்கிறேன், இதுக்கும் ரோல்ஸையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் பலர் கூட நடிக்கிறவங்க இந்த நெகட்டிவ் ரோல்ஸை வேணான்னு சொல்கிற காரணம் என்னென்னா இந்த இமேஜ் ப்ராப்ளத்துக்காக பண்ணுறாங்க. அது பயம். நான் வந்து எழுதும்போது என் கையில் பேனா இருக்கும்போதும் என் கையில் கேமரா இருக்கும்போதும் நான் என்ன சொல்கிறேனோ அதான் நான். இப்போ ஷார்ட்டையாக இருக்கட்டும், திருமாணிக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் போனஸ், அதுக்கு கிடைச்ச போனஸ். இந்த இப்போ ஒன்று எழுதி முடிச்சிருக்கோம், அது வந்து நம்ம கையில் இருக்கும், பேனாவும் பேப்பரும் நம்ம எழுதுகிறோம், அது நம்மளுடைய திறன் சார்ந்த ஒரு விஷயம். அப்படின்றப்போ அதில் வரக்கூடிய உண்மைத்தன்மை தான் நிஜமாக நம்ம. இது இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னு இந்த ஒன்றும் இல்லை. தனுஷ் வந்து விஐபி பண்ணோம், விஐபியில் கிடைச்ச அப்பா ரோல் மாதிரி ஒரு ரோல் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இட்லி கடையில் நான் மொத்தமாக வேறையாக ஒன்று நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே. தனுஷோட ஆல்மோஸ்ட் ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன் தம்பியோட. 6 விதமாக இருக்கும். விஐபி 1 and 2 தான் அப்பாவாக இருப்போம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக வேறு நேருக்கு நேர் வில்லனாலாம் நடித்தேன் அந்த வார்த்தையில். அதனால் எது நடிப்பு எது நிஜம் அப்படின்றத ஜனங்க பிரித்து பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இமேஜ் ப்ராப்ளம் தேவையில்லை நினைக்கிறேன். எதுக்குன்ற இது நம்மளாக எடுத்து மாட்டிக்கிற மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? ஆக்சுவலாக வந்து 2 படம் வந்து ரொம்ப முக்கியமாக பேசணும்னு வச்சேன். அஃப்கோர்ஸ் திருமணிக்கும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, அதுக்கு பின்னால் பேசுவோம். அப்பா வந்து நிறைய தாக்கத்தை உருவாக்கிச்சு. அது குறிப்பாக பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூட ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஸ்கூல் கல்வியை அதில் தொடரணும்லாம் நினைக்கல. நான் அப்பாக்களை தான் தொடரணும்னு நினச்சேன், அது இழுத்துட்டு போயிடுச்சு. தவிர்க்க முடியாத காட்சியாக வந்துருச்சு. இது நான் ரொம்ப ரசித்து எடுத்த காட்சி வந்து அந்த வீட்டில் ப்ராஜெக்ட் ஒர்க் சண்டை போடுறாங்க. ஐயோ, அந்த சீன் வந்து ஹைலி ரிலேட்டபிளான ஒரு சீன். நான் நம்ம வீட்டில் போராடி இருந்தேன் என் மகனுக்கு, அப்படியே மனைவிக்கு பயங்கரமாக ப்ராஜெக்ட் ஒர்க்கு இது அதுன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பார்த்தா ஆர்ட் ஆகிட்டு உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ளே. என்னங்கன்னா அவர் உட்காந்து எதையோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார். முதல்ல எந்திரிங்க கிளம்புங்க, நீங்கள் எதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யார் நம்ம விஜயகுமார் அண்ணா வந்து பண்ணி, நீங்கள் எதுக்கு பண்ணி, இல்லை தம்பிக்கு நாளைக்கு ஸ்கூல் பையன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஆர்ட் ஆக்டர் பண்ணுறாங்க. 3வது வகுப்பு பையன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு விஜயகுமார் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்தார் வீட்டுக்குள்ளே. என்னங்கன்னு கேட்டால் பெரிய தெர்மாக்குள்ளே வச்சுட்டு அப்போ தான் சத்தம் போட்டேன், ஏங்க இது அவனுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கு, முடிஞ்சால் அவனுக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க, இதை விட்டுட்டு நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நான் சொல்லித்தரேன். நான் சொல்லி தந்தால் எப்படி சொல்லி தருவேன்? நமக்கு என்ன பெரிய நம்ம தாஜ்மஹாலை செய்யவா தெரியும்? ஏதோ அறவரையாக ஒன்று செஞ்சால் காலையில் அவனை எடுத்துகிட்டு போய் விடல என் மனைவி. அது வழக்கம் போல் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சு அவன்கிட்ட. அப்போ தான் அவன் திரும்பி பார்த்தா இல்லை எல்லோரும் முன்னாடி போய் அவன் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு. அது உண்மையாகவும் இருந்தது. என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ரொம்ப எளிமையான ஒரு மாணவன் அவன் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனான்னா பள்ளியில் என்ன மரியாதை இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நம்ம அப்பாவில் காட்டியிருப்போம். இப்போ இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு அந்த கடைக்காரனுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி 50 தாஜ்மஹாலை ஒரே நேரத்தில் செஞ்சு வைக்க முடியும்? இதெல்லாம் தான் இழுத்துட்டு போச்சு. அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லை நம்ம பள்ளி பற்றி பேசவே இல்லை, அதை நிறுத்துங்க, நம்ம அப்பாக்களை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியிலே பையனை பள்ளியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அரசு ஸ்கூலில் சேர்த்த மாதிரி பண்ணோம். அது ஹைலி ரிலேட்டபிள் சீன். நான் பார்க்கும்போது எல்லா பையங்களுக்கும் இருக்க பிரச்சனை தான் நினைப்பாங்க. எல்லா அப்பாக்களும் எல்லா அம்மாக்களும் பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு அவங்க படுற டென்ஷன் இருக்குது பாருங்கள். ஐயோ ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ரைட். இப்போது இருக்குது. நீங்கள் படம் முடிச்ச பின்னால் நிறைய மக்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். அதில் வந்து அப்பா பற்றி சாட்டை பற்றி உங்களை நெகிழ வச்ச வந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப நெகிழ வச்சது முதல்ல சத்தியமங்கலத்தில் ஒரு பள்ளியில் வந்து சர்க்குலர் விடுறாங்க. மொத்த ப்ரேயரில் வந்து தலைமை ஆசிரியர் வாசிக்கிறார், இந்த மாதிரி அப்பான்னு ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கணும், உங்கள் வீட்டில் போய் சொல்லி உங்கள் தகப்பனார் தாயார் உங்கள் சகோதர சகோதரிகளோடு போய் இந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு நாளைக்கு சொல்லணும். அப்படி ஸ்கூலில் சர்க்குலர். அந்த சர்க்குலரை படித்து அவங்க அந்த சர்க்குலர் எனக்கு வருது. அப்போ தான் நினச்சேன், ஓகே எதுக்கு வந்தோன்னு எனக்கு எப்போவுமே ஒரு கேள்வி இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டு வரைக்கும் கார் போகாது. நம்ம வீடு வந்து கிராமம்ன்றதுனால ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு நடந்து தான் போகணும். இப்போவும் வந்து என்னென்னா அந்த அரசு வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த ரோடெல்லாம் போட்டு அந்த இந்த தரையெல்லாம் வந்து பெரிய கற்களெல்லாம் போட்டாச்சு. ஆனால் வண்டி போகாது. வண்டியை நிறுத்திட்டு நடந்து போய் தான் வீட்டுக்கிட்ட போகணும். ஏன்னா அவ்வளோ சிறுசாயிடுச்சு. எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு தெருவில் மரம் வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன அதனால் நடந்து தான் போகணும். அப்போ நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 4-5 சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த சாக்கடையிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த சாக்கடையை தாண்டி அங்கேருந்து அடுத்த சாக்கடையை தாண்டி தான் போகணும். எனக்கு இப்போ இவங்க இவ்வளோ மாற்றங்கள் வச்சுருந்தா கூட எனக்கு அதுதான் ஞாபகத்திலே இருக்கும். இவ்வளவு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து
நம்ம சென்னை போய், ஏன்னா சென்னையில் யாரையும் தெரியாது, சென்னையில் போய் இப்போ இவ்வளோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்தை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு இந்த ஆத்மா வந்து இங்கேருந்து கிளம்பி எந்த சப்போர்ட்டில் போச்சு? யாருமே கிடையாது. எந்த தைரியத்தில் இது அங்கே போச்சு? யார் இதுக்கு வழிகாட்டினா? யார் இதை இயக்குறா? எதற்காக இது இந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த கேள்விக்கான விடையாக தான் நான் பார்த்தேன். சாட்டையாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ரோட்டில் போகும்போது கூட முன்பின் தெரியாதவர்கள் கூட அவங்க வீட்டில் ஒரு ஆளாக ஓடி வந்து அரவணைச்சிக்கிறத பார்த்தேன். ஒரு பாட்டி கதை விஷயம் கூட சொல்லியிருப்பேன் நான், கம்பத்தில் நடந்தது. ஏன்னா ஓடி வந்துருச்சு. என்ன நான் சொல்கிறது 10-12 வருஷம் முன்னாடி. இப்போ இருக்குதுன்னா கூட இப்போ கூட 10 அப்போ நம்ம அப்பா முடித்த அந்த டைமு, அப்பா முடித்தது முன்னாடி தான் சாட்டை வந்த டைமு. லாரி வருது, குறுக்க ஓடி வருது, அம்மா லாரின்னு கத்துறேன். லாரிக்காரனை பார்த்து நில்றா அப்படின்னுச்சு. அவன் இப்போ அடிச்சு பிரேக் அடிச்சு அவன் டிரைவர் கத்திட்டு இருக்காரு. என்னை ஏற்றிட்டு போயிடுவான் அவன் அப்படின்னு என்கிட்ட வந்து, ஏம்மா நீ வாட்டுக்கு ஓடி வர, ஏம்மா நீ அப்படின்னா அவன்லாம் போயிடுவான் போடா அப்படின்னு அவனையும் போய் சொல்லிவிட்டு, வீட்டில் கறி குழம்பு வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு. இது எங்கேருந்து வரும்? இது யாருக்கு கிடைச்சது? இது நம்ம ஏதோ ஒரு வகையில் உண்மையாக பயணப்படும் போது தான் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு அப்பா இன்னும் அதன் மூலமாக அப்பா பண்ணுவதற்கான, அப்பா முடித்த உடனே எழுத ஆரம்பித்தது தான் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது அந்த மாதிரி கதைகள். அப்பா முடித்த உடனே ஒன்று பண்ணுவோன்னு ஆரம்பித்து இப்போது 2 மாதம் முன்னாடி தான் எழுதி முடித்தேன். இமீடியட்டாக அது போகணும், ஷூட்டிங் போகணும். இந்த மாதிரி படைப்புகள் பண்ணும்போது தான் நம்ம உள்ளே இருக்கவன் பேசுவான்ல, அவன் உயிரோடு இருப்பான். ரைட். மீதியெல்லாம் வந்து நிறையா பண்ணுவோம். இப்போ தெலுங்கு பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், அங்கே பண்ணுறோம், எல்லாம் பண்ணுவோம். பட் நான் உள்ளே இருக்கவனை உயிரோடு வச்சுக்கிறதுக்காகவே ஒரு சில வேலைகள் பார்த்துட்டே இருப்பேன். நடிக்கிறதா இருக்கட்டும். இந்த இப்போ ஒரு படம் போய் பண்ணேன் மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணுறோம். ஒரு கம்யூனிஸ்ட் லீடராக பண்ணோம். அதெல்லாம் வந்து ரைட், அவனை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு. ரைட். மீதி சர்வைவலுக்காக ஓடுறது. ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். என்னதான் இருந்தாலும் நான் இதுக்காக பண்ணுறேன், பட் சர்வைவலுக்காக ஓடுறதுன்னு ஒன்று. வேறு வழி. நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் வந்து அப்பா படம் எடுத்தேன், எனக்கு இட்லி கொடுங்க, தோசை கொடுங்கன்னு ஏதாவது ஒரு கடையில் போய் உட்காந்திங்கன்னா காசு இல்லாமல் கொடுப்பாங்களா? நம்ம வேறு வழியில் ஓடி தான் ஆகணும். நம்ம தேவைக்கு கொஞ்சம் சம்பாரிச்சிக்கணும், உள்ளே இருக்கவனையும் கொஞ்சம் உயிரோடு வச்சுக்கணும். அதுக்கான ஓட்டம் தான் அது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன் சார். பொதுவாக இந்த மாதிரி படம் பண்ணுறோம், நம்ம நினைக்க மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி சர்வைவலுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் என்னுடைய திருப்திக்காக சொசைட்டிக்கு ஒன்று பண்ணு நினைக்கிறேன், அதுக்காக ஒன்று பண்ணுறோம். அந்த படம் நான் நினச்ச அளவுக்கு போய் சேரலை அல்லது தப்பாக எடுத்துக்கலங்கப்போ உங்கள் மனதில் தான் செய்யும். நீங்கள் இப்போ அப்பா வந்து பெரிய வெற்றி, பயங்கரமான வெற்றி தான், ஆனால் எனக்கு அது லாபம் இல்லை. எனக்கு கமர்ஷியலாக உங்களுக்கு அது வாங்கினவங்க நல்லா சம்பாதிச்சாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க, போனாங்க. எனக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி ரூபா லாஸ் தான். எப்படி அந்த மனநிலை உருவாக்குறீங்க? அடுத்த படத்துக்கு ஓடுறதுக்கு எப்படி உருவாக்குறீங்க? போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது தான். இப்போ அடுத்த ஷாட்டை பண்ணோம், அடுத்த ஷாட்டை வந்து ஷாட்டைக்கு அப்புறம் அடுத்த ஷாட்டை பண்ணுவோம். கல்லூரியில் 2 கோடி ரூபா லாஸ். அதில் நாடோடிகள் 2 பண்ணோம். அது பண்ணும்போது அதுலேயும் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் தாங்குகிற சக்தி கொடுத்துருக்காங்கல்ல. அதற்கு தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக தெலுங்கு படம் நடிக்கிறாரு. இப்படி நான் வரும்போது அதான் தம்பிகிட்ட சொன்னேன், ஒவ்வொரு படம் 100 நாள் 120 நாள் நடிப்போம். அதற்கு நம்ம பேசின சம்பளத்துக்கும் நம்ம அவ்வளோ நாள் உழைப்புக்கும் வந்து இது மாதம்லாம் காசு பெருசாலாம் வந்துடாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும். என்னென்னா நம்ம அந்த மாதிரி பார்க்குற படங்கள்லாம் இருக்காருன்னு சம்பாத்தியம் ஓடுறவனும் கிடையாது. நான் அந்த மாதிரி போய் ஒரு படம் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே ஒரு படம் இங்கே கமிட் பண்ணுவேன். வாங்க, என்கிட்ட வந்து 6 மாதம் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி அனுப்புன ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நான் போனால் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட். அது உடனே ஒரு ஸ்கிரிப்டை தட்டி எழுப்புவேன். வாங்க எந்திரிங்க, எடுத்துடுவோம், என்ன வச்சுருக்கீங்க, இவ்வளோ காசு வச்சுருக்கேன், இருக்கா, சரி ஓகே இதை வச்சு போவோம், இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்கள், முடிஞ்சால் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி படங்களும் போய்கிட்டே தான் இருக்கும். அதையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நானாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் தமிழ் சினிமாவில் பொதுவாக நல்ல மெசேஜ் உள்ள அல்லது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய படங்கள் ரிலீஸ் ஆனப்போ கவனிக்கப்படாமலே போயிருக்கு. உதாரணத்துக்கு அன்பே சிவம் தான் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் இன்றைக்கும் சுந்தர் சி அவர்களை பார்க்கும்போது மேடையில் இதே கேள்வி கேட்கப்படுது, அவரை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குது. அது விதைக்கப்பட்டது தான். அது வந்து நம்ம கையில் இல்லாது. வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உன்னை சரணந்தேன் இப்போ வரைக்கும் பேசுவாங்க. உன்னை சரணந்தேன் போய் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னை சரணந்தேன் வந்து நான் பண்ண கதைகள்லேயே ரொம்ப ஆழமான ஒரு கதை. அது எனக்கு அதுக்கு கைத்தட்டலாகவும் மனசு நிறைவாகவும் இருந்தது. பார்த்தா இப்ராஹிம் ராவுத்தர் படம் பார்க்குறாரு. இப்ராஹிம் ராவுத்தர் சார் வந்து தேட்டரை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்போ தான் நம்ம அண்ணனை விட்டு பிரிஞ்ச டைம். அவர் தேட்டரை விட்டு வெளியே வரவே இல்லை. எல்லோரும் தேட்டரை விட்டு வந்துட்டாங்க. உள்ளே அவனை வர சொல்லுன்னு என்னையை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய உருவம் தேம்பி அழுது.
நான் ஒல்லியாக அவர் இருப்பேன், அவர் கை சைஸ் தான் இருப்பேன், என்னை பிடிச்சி அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு திரும்ப அழுகிறாரு. அதுதான் வெற்றி, அதுதான் மாபெரும் வெற்றி. அந்த நேரத்தில் அந்த படம் வந்து பெருசாக இப்போ நல்ல இளைஞர்கள் கையில் சினிமா இதெல்லாம் வந்துச்சு. பணமாக என்ன வந்துச்சு? ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வேறு கொண்டாடுவார்கள், கொஞ்சம் லேட்டாக கொண்டாடுவாங்க. அவங்க லேட்டாக கொண்டாடும்போது நம்ம உயிரோடு இருக்கணும்ல, அதுதான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிச்சது தான் நம்ம நாடோடிகள். ஓ இப்படியெல்லாம் இருக்கும் இந்த பரபரப்பு. அதுதான் வந்து கே பாலச்சந்தர் சார் சொன்னார் என்கிட்ட, என் குருநாதர் சொல்லும்போது, நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, பருத்தி வீரன் போய் வேலை பார்த்துட்டு வந்தேன், அந்த அமீரோடு ஒரு 2 வருஷம் நீ ட்ராவல் பண்ணல, உன்னை ரஃப் ஆக்கிட்டான் அவன், அந்த ரஃப்னஸ் எல்லாம் சீனில் தெரியுது. அப்போ தான் நான் சொன்னேன் இதெல்லாம் தான் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் தான் முதல் 3 நாள் வர்ற ஆடியன்ஸ். ஏன் ஆடியன்ஸு 1 வாரம் கழித்து வராங்க. அந்த 1 வாரம் கழித்து வர ஆடியன்ஸு இங்கே தேட்டரில் படம் வச்சுக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை, அவ்வளோ படம் வெளியே வருது. ஸோ அந்த முதல் 3 நாள் வரவங்களை கவனித்து நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அப்பா அந்த ஆடியன்ஸு குறி வச்சு எடுக்கப்படலை, ரொம்ப சாதாரண ஒரு எளிமையான படம் தான். ஆனால் அப்பா ஃபுல்லாச்சு, எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமே. அப்பா ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாச்சு தேட்டர், எல்லா தேட்டருமே. ஆனால் நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியும், அவங்க ட்ரெய்லர்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இல்லை அப்படி. நம்ம ஆளுங்க தான் நினச்சிக்கிறது ஆடியன்ஸுக்கு அது தெரியாது இது தெரியாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க நம்மளோட புத்திசாலி அப்படின்னு நினச்சி படம் எடுங்க, அப்படி தான் சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட முக்கியமானது கேட்க நினச்சேன். உங்களோட சீன் வந்து நீங்கள் ஒவ்வொரு படமும், அதாவது நீங்கள் டைரக்ட் பண்ணாத படமும் கூட ஏதாவது ஒரு முக்கியமான சீன்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஐகானிக்காக மீமாவும் ஏதோ ஒன்று மாறிடுது. உதாரணத்துக்கு சுப்பிரமணியம் படத்தில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ வந்தீங்கன்னா ஃபோன் பிடிச்சிட்டு போயிடலான்னு நீங்கள் சொல்லுவீங்க. வடச்சென்னையில் டே அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்கிற சீனு, டானில் வந்து இந்த ஸ்லோவாக கிளாப் பண்ணுறது, இது எப்படி மேஜிக்கில் கிரியேட் ஆகும்? தாக்கம் தான் இது எல்லாமே, நம்ம இளைஞர்களுக்குள்ளே போகிற தாக்கம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த கைத்தட்டுறத, இப்போ வெங்கட் பிரபு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார், நட்பு சம்மந்தமான ஒரு படம். அந்த படத்தில் லாஸ்ட் ஷார்ட்டாகவே நான் வச்சுருக்கேன்னே, சென்சாரில் என்கிட்ட என்ஓசி கேட்டாங்க, கனிசார்ட்ட லெட்ரு கேளுங்கன்னாங்க. நான் சொன்னேன் வச்சுக்கங்கடா, இதில் என்ன இருக்குது, அது ஏதோ ஒரு வகையில் போகுதில்ல, உள்ளே இறங்கி உள்ளே போய் ஆடியன்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. அங்கங்கே வேறு சமுத்திரகனி மாதிரி பேசாத, சசிகுமார் மாதிரி பேசாத, அது ஒரு மாதிரி உருவாக்கிடுது. அது என்னமோ நடக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஷோல்டரை விரிச்சு கருத்து சொன்னால் சமுத்திரகனி மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்கிறதுக்கு உருவாக்கி. அது வந்து இறை கொடுத்தது, இந்த பிரபஞ்சம் கொடுத்தது தான். நல்ல விதமாக போகிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி, அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணும்போது தெரியுமா இது கண்டிப்பாக ஒரு மீமாவோ? தெரியாது. அதில் நம்ம எப்போவுமே வந்து சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்குறதில்ல, எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், நம்ம சின்சியராக தான் பண்ணுவோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு மீம் கண்டென்ட் ஆகுதுன்றப்போ நல்ல விஷயம் தானே. நீங்கள் தான் மீம் பார்த்தீங்களா, இந்த ஸ்லோ கிளாப்ஸ், டான் பட்லர் ஸ்லோ கிளாப்ஸ் நிறைய உங்களுக்கு சிரிச்சு நீங்கள் பார்த்து விழுந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எந்த மீம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுதான் அந்த ஸ்லோ கிளாப்பு. அப்புறம் யாரா இவனுங்க எங்கேருந்தா வந்திருக்கானுங்க, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது. அதே மாதிரி என்ன நிறைய படமெல்லாம் வேறு கெட்டப்பு, இந்த கனி காய் இந்த போட்டு ஒரு 30-40 கெட்டப்பில் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அது பார்த்துட்டு நான் சொன்னேன் அதில் தான் நல்ல கெட்டப்பாக செலக்ட் பண்ணி வைதான். என் பையன்கிட்ட சொன்னேன், நம்ம அடுத்து ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணுவோம், நமக்காக ஒருத்தவங்க உழைக்கிறாங்கல்ல, அதை நம்மளும் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து வச்சுக்கிறது தான். அதை அப்படி தான் பார்க்கணும். என்னென்னா இப்போ அது வேறு ஒரு உலகம் ஆயிடுச்சு, அதை வச்சு ரெவென்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்றப்போ அவங்க ரெவென்யூக்கு தானே போராடுவாங்க. இப்போ நான் ப்ரெஸ்லேயே அன்றைக்கி அதான் கேட்டேன், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன வருது, வியூவர்ஸ் வராங்க, நீங்கள் ஹெட்லைன்ஸ் இவ்வளோ அசிங்கமாக போகிறதுனால என்ன வருது, வியூவர்ஸ் வராங்க, வியூவர்ஸ் வந்தால் உங்களுக்கு என்ன வரும், ரெவென்யூ வரும். அது அவ்வளோதான். நான் அதான் சொன்னேன், சினிமா வந்து தாயை கழுத்தறுத்துட்டு நீ எப்படி மாறல பால் குடிக்க முடியும், நீ கொஞ்சம் நீ பண்ணு, உன்னுடைய வருமானத்துக்காக நீ பண்ணுற, நீ பண்ணிக்கோ, ஆனால் கழுத்து அறுத்துறாத. மொத்தம் முடிஞ்ச பிறகு பாடியில் டெட் பாடியில் போய் என்ன பண்ணுவேன், அதை தான் சொன்னேன். விமர்சனம்ன்றது வந்து இப்போ நம்ம ஊர்களெல்லாம் தீ மிதிக்கும்போது பொம்பளை ஆளுங்க ஆம்பளை ஆளுங்கெல்லாம் அந்த தீ மிதித்து வருவாங்க, லெஃப்ட் ரைட்டில் இருப்பாங்க, வஸ்தாதுகள்லாம் வேட்டியை மடித்து கட்டிட்டு கொஞ்சம் தடுமாறினா கூட அப்படி இந்த கையை பிடிச்சி அப்படி வெளியே இழுத்து விட்ருவாங்க. விமர்சனம் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு படம் வெளியாகுதுன்றது தீ மிதிக்கிற மாதிரி தான். அவன் அவ்வளோ கடினமாக உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து வைக்கிறது அவ்வளோ ஹோல் ஹார்ட்டடாக, அவ்வளோ சந்தோஷமாக, இது நல்லா இருக்குன்னு சொல்லிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன தப்புகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க, நல்லா இருக்க விஷயத்த கொஞ்சம் பெருசாக சொல்லி அவனை காப்பாற்றி விட்ருங்க.
அப்படின்றது தான் விமர்சனமாக இருக்கணும். ஆக்சுவலாக இப்படி சொன்னதுனால கேட்குறேன். இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, நல்ல படம் வரும்போது ஆஹா ஓகோ நாங்கள் சொல்கிறோம், அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் தமிழ் சினிமாக்கோ இல்லை இந்தியன் சினிமாக்கோ ஏற்படுது. அப்போ ஒரு படம் வந்திருக்கு இல்லை தவற சுட்டி காட்டுறோம், இல்லை ரொம்ப போராக பண்ணியிருக்காங்கன்னு சுட்டி காட்டும் போது ஏன் திரைத்துறை தாராளமாக சுட்டி காட்டுங்க, நான் வந்து இல்லைன்னே சொல்லவே இல்லை. நான் வந்து திரைத்துறையினர் கோவப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வேறு. நீங்கள் ஒரு சில விமர்சனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வந்து யார் உங்களுக்கே பார்த்துருப்பீங்கள்ல. நான் என்ன சொன்னேன், விமர்சனம் இன்னைக்கு நேற்று இல்லை, சினிமா வந்ததுலேருந்தே இருக்குது. அதுவும் ஒரு 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 சாதாரண மனிதன் பேசுவதெல்லாம் வந்து நம்மளே கேட்டிருக்கோம் கண் கூட. என்னென்னா அவனுக்கு அன்றைக்கி கேமரா கிடைக்கல, ஆனால் படம் பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவான். சொல்லும்போது நல்லா இருக்கு மாப்பிள்ள, நல்லா இல்லை மாப்பிள்ள, இல்லை மாப்பிள்ள விளங்கல மாப்பிள்ள, அதிகபட்சம்னா விளங்கல மாப்பிள்ள, கேவலமாக இருக்கு மாப்பிள்ள, இப்படி இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனை பிடிச்சி என்ன நல்லா இல்லை, ஏன் நல்லா இல்லை, அவன் வாயிலேருந்து ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை வரணும், அவன் யாரையாவது திட்டணும் அப்படின்றத எதிர்பார்த்தே கேள்விகள் கேட்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இல்லை ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட இல்லையே, இந்த இப்போ தான் 2 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்றது, இதெல்லாம் கேட்கும்போது தான் வேதனையாக அதில் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு ஒருத்தர் இப்போ நம்மளாம் அண்ணன் தம்பி தானே. நான் வந்து படம் எடுக்கிறேன், நீங்கள் வந்து என்னை கூட இன்டர்வியூ பண்ணுறீங்க, அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தானே. நீங்கள் உன் கூட பிறந்தவனே கொண்டுட்டேன்னா இது கூட பிறந்தவனே குத்தி கொள்கிற மாதிரி தானே இருக்குது. அதுவும் சூர்யாவுக்கு நடந்ததெல்லாம் வந்து ரொம்ப வலி. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், உனக்கு பிடிக்குது பிடிக்கலான்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலான்னு சொல்லுங்கள், அதை போட்டு அதை கொதறி, அதாவது சூர்யான்ற ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்றது எனக்கு தெரியும். அந்த மனிதன் வந்து இந்த சமூகத்தை எவ்வளோ தூரம் நேசிக்கிறாரு, என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, அவர் கூட நான் பயணப்பட்டப்போ எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, இந்த சொசைட்டிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு, இந்த சொசைட்டி அவர் எப்படி பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, நேற்று நான் வந்து இந்த ஜவ்வாது மலையில் ஒரு சின்ன மலை ஏற்றதுக்கு போயிருந்தப்போ மலை உச்சியில் இருக்க கிராமத்தில் 2 பசங்க அகரம் ஃபவுண்டேஷன் அந்த டேகு போட்டுக்கிட்டு, அண்ணா நான் அகரத்தில் ஒர்க் பண்ணுறேண்ணே, இங்கே மலைவாழ் மக்கள் நிறைய பேர் பள்ளிகளை எல்லாம் வந்து பாதியிலேயே பள்ளி படிப்பை விட்டாங்க. போன வருஷம் வந்து நம்ம டார்கெட்டில் வந்து ஒரு 62 மாணவர்களை வந்து மாணவியர் நம்ம திரும்பி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆண்டு ஒரு 200 பேர் டார்கெட் வச்சுருக்கோம். ஏன்னா பெற்றோர்கள் புலம்பெயர்ந்து போகும்போதே பிள்ளைகளையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு வருஷக்கணக்காக ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. நேற்று நடந்துச்சு. சூர்யா தனிப்பட்ட ஒரு ஆளாக சமூகத்துக்கு ஆடுற எனக்கு நேற்று பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப, ஏன்னா இது இல்லாமல் தனிப்பட்ட சூர்யான்ற ஒரு மனிதர் எவ்வளோலாம் பேசியிருக்காரு. என்னால் என்ன செய்யணும், நம்ம சம்பாதிக்கிறதுல எந்த பகுதி எனக்கு, எத்தனை பகுதி மக்களுக்கு, அந்த பகுதி, இவ்வளோலாம் பேசின அந்த மனிதனை கொதறிட்டாங்களே அப்படின்றது தான் எனக்கு வேதனையாக இருந்தது. இதுக்கு தான் நான் பேசினேன். வேறு ஒன்றும் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுலாம் யாரும் சொல்லவே இல்லை, தாராளமாக பண்ணல. நீங்கள் சொன்ன சமீபத்தில் இந்தியன் 2க்கும் இந்தியன் 2வையும் போட்டு அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எடுத்தது தான். ஆனால் சங்கர் சார் வந்து வேறு, இப்போ கேம் சேஞ்சர் பண்ணும்போதும் நான் ஏதாவது அந்த தாக்கத்தில் இருப்பாரான்னு பார்த்தேன். அவர் எல்லாத்தையும் நம்ம படிப்பினே எடுத்துக்குவோம் கனி, ஓகே ரைட்டு வரட்டும், இதெல்லாம் என்ன இருக்குது கனி, இதில் என்ன இருக்குது, நான் கலங்கி போய் நின்னேன். அந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு வந்து எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. காசு கொடுக்குறவங்க சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சுமார்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு தூரம் வன்மமாக ஏன்னா சங்கர் சார்ன்ற படைப்புகளை எடுத்து பாருங்கள், முதல் படத்துலேருந்து பாருங்கள், எந்த நோக்கத்தோட ஒரு மனிதன் இதை எடுத்திருக்கான்றதை பாருங்கள் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ சார் தான் என் முதுகில் தட்டி, ஏன்னா அது நடந்து இப்போ ஒரு வாரத்தில் நான் கேம் சேஞ்சர் ஷூட்டிங் போகிறேன். நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன், அவரை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கேன். என்ன வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த மனசும் அந்த தன்னம்பிக்கையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சூர்யாவை நம்ம பாலா 925 பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, 2 பேரும் பக்கத்தில் தான் உட்கார்ந்தோம். என் கையை அப்படி பிடிச்சாரு, நானும் அவர் கையை அப்படி பிடிச்சிட்டேன். சிரித்தார், நானும் சிரித்தேன், அவ்வளோதான். போதும், தம்பி வெளியே வந்துட்டாப்புல, அடுத்த வேலைக்கு போயிட்டாப்புல, அடுத்த வேலைக்கு போயாச்சு, வந்துச்சு. இந்த இப்போ கார்த்திக் சூப்பராஜ் சார் படம் வந்துருச்சு, இன்னொரு படம் ஷூட்டிங்கில் இருக்கார், வந்துடுவார். ஆனால் அந்த நொடியில் பட்ட வலி இருக்குல்ல, அதுக்கு மருந்தே கிடையாது. விமர்சனம் காயப்படுத்த மாதிரி இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் சரி. ரைட். நீங்கள் பேசும்போது பிரபஞ்சம் ஒன்று சொன்னீங்க, இந்த பிரபஞ்சம் தான் நம்ம கொடுக்குது அப்படின்னு. நீங்கள் ஹைலைட் பேசும்போது ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆழ்ந்த ஒரு யோசித்த ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சமோ இல்லை கடவுள் நம்பிக்கையோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதுதான் என்னை கொண்டு வந்து இப்போ உங்கள் முன்னாடி வரைக்கும் உட்கார வச்சுருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன்.
என்னென்னா அந்த வினோத சித்தம் பண்ணும்போது தான் அது முழுமை அடைஞ்சது. அதனால தான் கேட்டது. வினோத சித்தம் பண்ணும்போது தான் அது முழுமை அடைஞ்சது. அந்த வினோத சித்தம்ன்ற விஷயம் வந்து என்கிட்ட 2004 வந்துருச்சு. 2004 கேபி சார் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு ட்ராமா பார்க்குறதுக்கு. அந்த ட்ராமா பார்த்தா ரொம்ப ஹைலி இன்டலெக்சுவல் ட்ராமா நடக்குது. இந்த வினோத சித்தம் கதை தான் ட்ராமாவும் நடக்குது. என் நண்பர் ஸ்டீவட்சன் பண்ணுறாரு. வெளியே வந்தோடனே கேபி சார் கேட்குறாரு, என்ன அவன் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இதை தான் நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். எல்லாருக்கும் உள்ளேயுமே எனக்கு இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கமும் வலி இருந்துக்கிட்டே இருக்கு. இதை சொல்லணும். ஏன்னா நீ எதுக்கு வேணாலும் ஆசைப்படு, எஃபர்ட்ஸ் போடு, ஆனால் உனக்கு என்ன கிடைக்கணும் எப்போ கிடைக்கணுன்றது காலம் தான் முடிவு பண்ணும். சரியான நேரத்துக்கு வந்தாண்டாம்பாங்க, நேரமே சரியில்லாம்பாங்க. அது எல்லாமே காலம்தான். அது கடவுளுக்கும் மேலே. அந்த கடவுளுக்கும் மேலே அப்படின்றது தான் இவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. நான் அதை பற்றி பேசவே இல்லை. நீ செய்கிற நல்ல விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீ செய்கிற கெட்ட விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கெட்டது நல்லது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத பேசுகிற ஒரு விஷயம். நீ உன் அலைவரிசை எவ்வளோ தூரம் சரியாக இருக்கிறதோ அவ்வளோ தூரம் நீ முன்னோக்கி செல்வாய். இல்லைன்னா பின்னோக்கி செல்வாய். இழுத்துட்டு போயிடும். பின்னாடி இழுத்துட்டு போய் தான் எங்கேயா கவுத்தி விட்டுரும். இதைத்தான் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லணும். இது தெலுங்கில் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக சொன்னேன். கடவுளான்னு கேட்பான். ஆமாம், கடவுளுக்கே நேரம் சரியில்லைன்ற கதையெல்லாம் கேட்டிருக்கான் பாரு. அப்போ எமனா ஒன்று சீச்சி, அப்புறம் நீ யார் அப்படின்னா டைம் அப்படின்னு. ஏன்னா டைம்னு எடுத்து வச்சிங்கன்னா இதுதான் ஆகச்சிறந்த உண்மை. நம்ம இந்த நேரத்தில் இப்போ ஒருத்தரெல்லாம் சந்திச்சிருக்கவே மாட்டோம், பக்கத்துலேயே தான் இருந்திருப்போம். ஆனால் அதற்கான காலம் வரும்போது தான் நம்ம சந்திக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு அமையும். வாய்ப்பு அமையும். அதை நம்ம வேறையாக சொல்லுவோம். சில பேர் விதி வேறையாக சொல்லிக்குவோம். நான் அதை வந்து ரொம்ப நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் அப்படின்னா, நான் நிறையா கடந்து வந்ததுனால நான் நம்புகிறேன். பருத்திவீரன் பண்ணும்போது மூக்கில் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். வெயில் காரணமாக சில்லு மூக்கு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். படம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அது மட்டும் நிற்கலை. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்துடும். அது வந்து அவன் ரொம்ப டயர்டாகிடும். எத்தனையோ மருத்துவர்களெல்லாம் சந்திச்சாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, ஒன்றுமே நடக்கலை. நான் சொல்கிறது ஒரு இன்சிடெண்ட் தான். இது மாதிரி நான் நிறையா வேறு தளங்களை சந்தித்ததுனால சொல்கிறேன். சிவானந்தா குருகுலத்தில் படப்பிடிப்பு, நம்ம செல்வின்னு ஒரு சீரியல், ராதிகா மேடம் சீரியல், அந்த படப்பிடிப்பில் இருக்கேன். பருத்திவீரன் முடிஞ்சவொன்னு இப்போது அங்கே எல்லாருமே வந்து அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கேன். எல்லாருமே காலையிலே குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக பட்டையெல்லாம் அடித்து, முந்தின நாள் நாங்கள் ஷூட் பண்ணால் யாரும் அப்படியே இருந்தாங்க. அடுத்த நாள் மொத்தம் 4 நாள் ஷூட்டிங். 2வது நாள் ஷூட் பண்ணும்போது பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக பட்டையெல்லாம் அடித்து யாரையோ எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. யார் என்னன்னு கேட்டால் கடவுள் வராரு, கடவுள் வராரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் விசாரித்து பார்த்தா டாக்டர் ஒருவர், அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர். அவர் வந்து எப்படின்னா தன்னுடைய மாணவர்கள் எல்லார்ட்டையுமே வந்து சாம்பிள் டேப்லெட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த டேப்லெட் எனக்கு அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேப்லெட்லாம் எடுத்து ஒரு சோல்னா பையில் போட்டு ரேண்டமாக இந்த மாதம் இங்கே வந்தால் அடுத்த மாதம் அந்த இன்னொன்று. அவர் வந்து வயசு ஒரு 75க்கு மேலே இருக்கும். அவர் வந்து ஃபேமிலியெல்லாம் ஃபாரினில் எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க. இவர் வந்து என் மண் என் தேசம், என் தேசத்தை விட்டு நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு இப்படி இருக்கார். நானும் கடவுளை பார்க்கணுன்ற ஆவல். காலையில் எனக்கும் மூக்குலேருந்து, மனிதன் தானே கடவுள், கடவுள் தனியாக எங்கேருந்து வராது. நல்ல மனுஷன், பேரன்பான மனிதர்கள் தான் கடவுள், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது, இறங்கி வராரு. அவ்வளோ அற்புதமான ஒரு மனுஷன், அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஸ்டைலாக ஒரு சோலா பேக் போட்டு அப்படி வராரு. வந்தால் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி கேட்குறாரு. உனக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்டியா, அது சாப்பிட்டியா, எல்லாம். எல்லோரும் அந்த 70 வயசு 80 வயசு மனிதர்கள் எல்லாமே வந்து குழந்தையா மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஜோக் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நேற்று இருந்த முகம் இப்படி இல்லை, இன்றைக்கி வேறையாக இருந்துச்சு. நான் ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு காலையில் தான் இந்த சம்பவம் வேறு நடந்திருக்கு. நான் அப்படியே தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு எல்லாரோடையும் சிரித்து பேசிக்கின்றவர் இப்படி பார்த்துட்டு, வாட் மிஸ்ஸஸ் சமுத்திரக்கனி நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்கள் அன்னி சீரியல் பார்த்துருக்கேன், உங்கள் முதல் படம் நல்லா இருந்துச்சு, 2வது படம் சரியாக ஓடல, இல்லை சரியாயிடும். இன்னையா திடீர்னு ஒரு ஆள் வராரு, வாங்க அப்படின்னா போய் உட்காருங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து என் கையை பிடிச்சிட்டு, என்ன ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம தான் உலகத்தில் எல்லா பெரிய மருத்துவமனைக்கும் போயாச்சு, எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஆரம்பித்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. விஷயத்த சொல்கிறேன், ஒன்றுமே பண்ணல. மூக்கு அப்படியே மெதுவாக அப்படியே 2 வாட்டி இப்படி பிடிச்சிட்டு நாட் ஃபார் சேல்னு மாத்திரை ஒன்று உள்ளே இருந்து எடுத்தார். மாத்திரையே தேவைப்படாது, இருந்தாலும் நீ
போட்டால் தான் உங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ வேலை செய்யுதுன்னு நினைப்பீங்க. இதை போடு அப்படின்னு சொல்லி நாட் ஃபார் சேல்னு ஒரு மாத்திரை 3 மாத்திரை கொடுத்தாரு. நான் சிரித்தேன். சாம்பிள் மாத்திரை. சாம்பிள் மாத்திரை. அது அவருக்கு வந்து சாம்பிள் மாத்திரையே கொடுத்தாரு. சிரிக்கிறேன். என்ன காசு கொடுத்தா தான் வைத்தியமா? போடு, இப்போ ஒன்று போடு, தண்ணி எடுத்துகிட்டு வா, போடு, போ, நாளைக்கு ஒன்று போடு, நாளான்னைக்கு ஒன்று போடு, சரியாயிடும். அடுத்த நாள் ஒன்று போட்டேன். 3வது மாத்திரை போடவே இல்லை, சரியாயிடுச்சு. சரியான பிறகு அவர் தேடுறேன். நான் ஆசிரமத்துக்கு சொல்கிறேன், சிவானந்தா குருகுலத்துக்கு சொல்லி இந்த மாதிரி டாக்டர் வந்தார்னா சொல்லுங்கள், நான் சந்திக்கணும்னு. அவனை தகவலே வரல. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இதே நம்ம படப்பிடிப்புடைய தொடர் பேலன்ஸ் ஷூட் பண்ணுறதுக்காக அங்கேயே போகிறேன். அங்கேயே போகும்போது நான் கேட்குறேன், இந்த மாதிரி சொன்னீங்க, நான் பேசணும்னு சொன்னேனே. இல்லை அவர் இருக்காருன்னா நான் வந்தாது பார்த்துருப்பேன்னு சொன்னேன். இல்லை சொன்னோம், அவனுக்கு தான் சரியாக இருக்குமே, பார்க்கணும். அவன் வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறான், அவனை வேலையை பார்க்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னேன். ஃபோன் நம்பர் எதுவும் கிடையாது, இப்போ வரைக்கும் பார்க்கல. உங்களை பற்றி ஒரு கடவுள் தான். இல்லை, இறைவன் தான். நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயோ ஒருத்தவங்க வருவாங்க, அதுதான் காலம். அந்த காலம் தான் சந்திக்க வைக்கும். இதை நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வினோதய சித்தம் பண்ணியாச்சு. வினோதய சித்தம் பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்குச்சு. ஹைதராபாத்தில் திருவிக்ரம் சார், நம்ம அலா வைகுண்டபுரம்ல டைரக்டர் திருவிக்ரம் சார் வீட்டில் திடீர்னு அவர் கூப்பிட்டார், லஞ்சு சாப்பிட வாங்க, லஞ்ச் சாப்பிடுவோம் சேர்ந்து அப்படின்னாரு. லஞ்ச் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கேன். ஒரு ஃபோன். ரொம்ப பெரிய ஒரு மனிதர், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய மனிதர், மதுரையில் இருக்கார் அவர். பெரிய மனிதர். அவர் பேசணுன்றாரு அப்படின்னாங்க. நான் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை நேற்று பார்த்தாராம் வினோதய சித்தம் கொண்டு பேசணுன்றார். சரி, இந்த நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள் அப்படின்னா. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் எனக்கு இந்த கையில் அப்பளத்தையோ எதையோ வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக ஆயிலாக இருந்தது. இந்த கையில் சாப்பிட்டு அண்ணன் தான் அப்படியே அவர் விரலை வச்சு அப்படியே ஆன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணார். ஹலோ சமுத்திரகனியா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னா தேம்பி அழுகிறார். ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும், 73 வயசு அவர். அப்போ அதையும் சொன்னார், எனக்கு 73 வயசு, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நான் உருவாக்கினவன். அதாவது மதுரையில் எப்பவும் போனாலும் அவங்க அலுவலகத்தை தாண்டணும்னாலே 1 நிமிஷம் கார் ஓட்டணும். நீங்கள் ஹைவேல. நான் அப்புறமா சொல்கிறேன். லிட்ரலாக அழுகிறாரு. என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசுனதே எனக்கு வந்து டைம்கிட்ட பேசின மாதிரி இருக்குது, காலத்திட்ட பேசின மாதிரி இருக்குது. நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் வந்து சாதாரணமாக தட்டி விட்ட மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருக்கார் அவர், திருவிக்ரம் சார். பேசியாச்சு, நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஆனால் நான் கூப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் திடீர்னு நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு தெரியாது, ஏதோ யதார்த்தமாக நீங்கள் என்கிட்ட பேசுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கீங்க, நான் கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சாச்சு. வச்சுட்டு பேலன்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் கேட்குறாரு, என்ன அப்படின்னாரு. இன்னும் 10 நாள் ஆச்சு, வினோதய சித்தம்னு ஒன்று பண்ணேன். என்ன கதை அப்படின்னா விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதன் எல்லாம் நான் தான் நினைக்கிறேன், மனுஷன் எல்லாம் நீ எல்லாம் கிடையாது, ஒருத்தனும் ஒன்றுமே கிடையாது, வந்தவன் எல்லாம் இண்டிவிஜுவல். ஏன் பொண்டாட்டி, ஏன் புள்ள, இந்த ஏன் அப்படின்ற வார்த்தையே கிடையாது, எல்லாம் வந்திருக்கீங்க, அவன் வந்து இருந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்கிற ஒரு படம். கடைசியாக கிளம்பும்போது அந்த டைமும் அவரும் பேசுவாங்க. நீ இங்கே வரும்போது என்கிட்ட தமிழில் பேசினேன், நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டேன். சொர்க்கத்தில் என்ன லாங்குவேஜ்னு கேட்பார். அங்கெல்லாம் லாங்குவேஜே இல்லை, எங்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது, எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். அப்போ நரகத்தில் அப்படிம்பா, அங்கேருந்து தானே உன்னை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படிம்பார். கம் அகெயின் அப்படின்னாரு. திரும்ப சொன்னேன், இப்போ இது என்ன நீங்கள் நடிக்கணும்னு எதாவது வச்சுருக்கீங்களா? நான் யாரும் நடிக்க ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால தான் நான் நடித்தேன். எனக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. யாராவது நல்ல நடிகர் நடித்தார்னா நம்ம பண்ணிடலாண்ணே, இதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான், நான் இல்லைன்னா என் குடும்பம் என்னாகும், நான் எல்லாம் இந்த போராட்டத்தில் தான் எல்லோரும் அலைகிறாங்க. நீ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் இண்டிவிஜுவல். நீ வர, உனக்கு ஒரு சொந்தத்தை தேடிக்கிற, அவங்களோட நீ சந்தோஷமாக இருக்க, அவங்களுக்கு நீ உதவி செய்கிற, அவங்க உனக்கு உதவி செய்கிறாங்க, உனக்கு இவங்க 2 பேருக்கு சேர்ந்து கொஞ்சம் குழந்தைங்கள் பிறகுது, நீ அதை பார்த்துக்கிற, வயசான காலத்தில் இவங்களாம் உன்னையே பார்த்துக்கிறாங்க, கிளம்பிடுற, இதான் கதை. அப்படின்னோடனே ஒரு 5 நிமிஷம் கொடு அப்படின்னு இப்படின்னாரு. போனார், ஒரு ஃபோனை போட்டு டக்குன்னு வந்தார். பவன் கல்யாண் சார் பண்ணால் ஓகேவா அப்படின்னா. நான் எந்திரிச்சிட்டேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஓகேவா, அவர் பண்ணுவார் அப்படின்னு. ஓகே வா, காரில் இரு அப்படின்னு அவரே கார் ஓட்டினார். அப்படியே கூப்பிட்டு போனார். பவன் கல்யாண் சார் வீட்டுக்குள்ளே போகுது காரு. உள்ளேருந்து அவர் சார் வராரு. திருவிக்ரம் சொன்னார், நம்ம அதை பண்ணுறோம், ஓகே நீங்கள் ரெடி பண்ணுங்க. வந்தாச்சு. கல்யாண் சார் டேட்டு வாங்கி 3 படம் இருக்குது, இன்னும் முடிக்கல. ஒவ்வொரு படமும் காப்படம் அரை படமாக எடுத்து வச்சுருக்காங்க. இது கையை கொடுத்துட்டு போயிட்டார். திரும்ப வந்தால் எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன நடந்துச்சு? நான் சொன்னேன், எனக்கும் புரியல என்ன நடந்துச்சுன்னு. நடந்திருக்கு, அவ்வளோதான்.
பியூர்லி மேஜிக்கலாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், இதுதான் அந்த வினோத சித்தத்துடைய பவர். என்னென்னா நான் தான் சொன்னேன், என்ன நடந்து எனக்கும் தெரிலங்க. அப்படின்னா இப்போ நான் பாட்டுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் பண்ணி ரெடியாக பண்ணிட்டு அவர் எப்போ வந்தாலும் ரெடி. திடீர்னு ஒரு நாள் படிக்கலாமா அப்படின்னா ரெடி வாங்க. நான் வந்து அவர் வந்துட்டாருனோடனே நான் RRR பண்ணும்போதே தெலுங்கு எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். இப்போ இவர் வராருனோடனே நான் தெலுங்கு படிக்க ஆரம்பித்தேன். அவர் உட்கார்ந்துருக்காரு, நான் தெலுங்கு ஸ்கிரிப்ட் நானே படிக்கிறேன். எட்டி பார்க்குறாரு, தெலுங்கா? ஆமாம் சார். நீ படிக்கிற? ஆமாம் சார், நான் ஒரு வாத்தியார் வச்சு கற்றுக்கிட்டேன் சார். படித்து முடிச்சாச்சு. எப்போ ஷூட்டிங் போகலாம்? அப்படின்னா நாளைக்கே போகலாம் சார். நாளைக்கே வா, என்ன வச்சுருக்கேன்? ரெடியாக இருக்குது சார், மேட்ரு ரெடியாக இருக்குது, உங்கள் இன்ட்ரொடக்ஷன் எடுத்துருவேன், இல்லைனா வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எங்கே வரீங்கன்னு சொல்கிறீங்களோ அங்கே நான் ரெடி. நாளைக்கெல்லாம் முடியாது, ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன். 2 நாள் கழிச்சு வந்தார். திங்கக்கிழமை இது நடக்குது, வியாழக்கிழமை வந்தார். வியாழக்கிழமை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் வருவார், 7:30 மணிக்கு வருவார், மத்தியானம் 2 மணிக்கு அனுப்பிச்சிடுவேன். தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டு மீதி அப்புறமா எடுத்துப்பேன். 21 நாள் கண்டினியூஸாக வந்தார். அவர் லைஃப்லேயே வந்ததில்லை. படம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி நான் ஒரு 25 நாள் எடுத்து 48 நாள் படத்தை எடுத்தாச்சு. எடுத்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணால் அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு ஹிட்டு. முடிஞ்சால் டெபுட்டி சிஎம் ஆகிட்டார். இப்போ என்னன்னு புரியல. இது இப்படி தான் நடக்கும். நம்ம தயாராக இருந்தால் இது எல்லாமே நடக்கும். நம்ம உண்மையாக இருந்தால் இது எல்லாமே நடக்கும். நம்ம ஓப்பனாக இருக்கணும். மனசு வந்து ரொம்ப ஓப்பனாக எல்லா சைடில் இருந்தும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நடக்கும். நான் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே எனக்குள்ளே புரிய ஆரம்பிச்சது. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஒரு சில மரம் செடி கொடிகள்லாம் இப்போ பேச ஆரம்பிக்குது. இது என்ன புதுசாக இருக்குது? ஆமாம், இப்போ எல்லாமே நமக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சது. இது ரொம்ப வலியில் இருக்குது, இது ரொம்ப வேதனையில் இருக்குது, இது வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னே தெரியுது. இதெல்லாம் இப்போ அடுத்த தளத்துக்கு வந்துடுவோம். இதுதானே நம்ம வாழ்க்கையினுடைய முழுமைன்னு நான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ என்ன தோணுது, இப்போ இருக்க கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் வேலை செய்வோம், ஒரு 6 மாதம் அப்படியே இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆடு மாடுகள் கோழிகள்லாம் வந்து கிட்ட வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு சில விஷயத்தை நம்ம திறந்தால் தான் இதெல்லாம் கிட்ட வரும். நம்ம சும்மா இருந்தாலே வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளோட ஏதோ கம்யூனிகேட் பண்ணுது. அதற்கெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை திறக்கணும். நிறைய விஷயங்களை திறந்துட்டு நம்ம இன்னும் வந்து அந்த சுயநலம்ன்ற விஷயங்கள் இல்லாமல், நான் எனதுன்றது இல்லாமல் நம்ம நிறைய விஷயத்தை தூக்கி வெளியே போட்டோம்னா இன்னும் அது கிட்ட வரும். அது அந்த விஷயங்கள் நோக்கி போயிட்டு. நீங்கள் சொல்லும்போது சீரியல் சொன்னீங்க, அரசி, அப்புறம் நான் 3000 எபிசோட் டைரக்ட் அதான் சொல்ல வந்தேன். அந்த சீரியல் நீங்கள் டெலிகாஸ்ட் ஆன காலகட்டத்தில் அது பெரிய ரீச் ஆன ஒரு என்னுடைய முதல் வந்து அண்ணின்னு ஒரு மெகா சீரியல். அதான் ஜெயா டிவியில் ஃபஸ்ட்டு மெகா. அது வந்து 350 எபிசோடு. அது முடிஞ்சவொடனே சகானா டைரக்டர் ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் படத்துக்கு வந்ததுனால டைரக்டர் ஆரம்பித்தாங்க. நான் அதில் நிறைய பகுதி நானும் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் செல்வி, அரசி, தங்கவேட்டை, அப்புறம் அலைப்பாயுதேன்னு ஒன்று திரும்ப ஜெயா டிவியில், தேன்மொழியான்னு ஒன்று கலைஞர் டிவியில், எல்லாம் கழிச்சு பார்த்தா ஒரு 3000 எபிசோடு. எனக்கு ஆக்சுவலி 2 கேள்வி இருந்தது. ஒன்று, உங்கள் பிரதானமான சீரியல் அப்புறம் ராதிகா மேடம் இருந்தாங்க. எதனால் ராதிகா மேடம் தான் அந்த நேரத்தில் கரெக்டாக? ஏன்னா அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட டிவி ஆஃப் பண்ணால் கூட ராதிகா மேடம் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட சீரியல் இருந்தது. அது இறை கொடுத்தது தான். எப்படின்னா 2வது படம் ஓடல, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கேன். பருத்தி வீரன் வேலை பார்த்தாச்சு, அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரில. பருத்தி வீரன் முடிஞ்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு நாள் அப்படியா இதையும் சொல்லணும் உங்கள்கிட்ட. நம்ம ஊரில் வந்து ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகர் எப்படின்னா நம்ம ஊருக்கு வெளியில் இருப்பார். ராஜபாளையத்தில், சேத்தூரில், ராஜபாளையத்துலேருந்து 10 கிலோமீட்டர் சேத்தூரில். நம்ம ஊருக்கு என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும். குளத்து பக்கத்தில் ஒரு விநாயகர் இருப்பார். அதை தாண்டி ஒரு மாரியாத்தா கோயில், அவங்க தான் எல்லை சாமிகள். அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஊர், நேராக போனால் சேத்தூர் வரும், இங்கிட்டு போனால் மேட்டுப்பட்டி. நம்ம ஊர் மேட்டுப்பட்டி. அந்த விநாயகரும் நம்மளும் ரொம்ப நம்மளோட நிறைய விஷயங்கள் பேசுவார். என்னென்னா நம்ம வழிகள், நம் கதைகள், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுற இடம் அதுதான். ஏன்னா சக நண்பர்களோடு பேசினா நம்ம மட்டும் தனி ஆள். நம்ம சென்னை சினிமா அப்படின்னு பேசுகிறது தனி ஆள். இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, இவன் போய் என்னத்தை கிழிச்சிடுவான்டாங்க. அதனால் பேசுவதெல்லாம் தவிர்த்துட்டு இவரோடு தான் இரவு வந்து இவரோடு தான் உட்காந்துக்கணும். நல்ல வேலை கரெக்டாக வழிகாட்டி விட்டார், இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சி தான் சுற்றி இருந்திருப்போம். என்ன பேச என்னன்னா ஏதோ ஒன்று சொல்லுவேன். நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது என்னென்னா அப்போ வந்து ஓப்பனாக இருப்பார். அவர் வந்து வெறும் பெரிய கல்லில் விநாயகர் இருப்பார். நாம் அந்த படிக்கல்லே நானும் போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ராதிகா மேடம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. என்ன பேசிக்கிட்டு லிட்டராக நான் பேசினதே எனக்கு ஞாபகம் இருக்குது. திருப்பி வந்துட்டேன்,
படம் ஓடல, திரும்பி வந்துட்டேன். திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கேன். அது பருத்திவரன் என்ன செய்யணும்னு தெரியாது. நல்ல படம் எடுத்திருக்கோம், அது வெற்றியா தோல்வியான்னு தெரியாது. என்ன செய்ய, ஒரு முறை போயிட்டு வந்தாலே இது 2 படம் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு லைஃபு, இனி என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. சுபா மேடம் கூப்பிட்றாங்க. சுபா வெங்கட் இருக்காங்களா, அவங்க கூப்பிட்றாங்க. இது மாதிரி தங்க வேட்டைன்னு ஒரு கேம் ஷோ நீ தான் வந்து பண்ணணும் அப்படின்னா. எனக்கு தெரியாது, நான் கேம் ஷோஸ் எல்லாம் வேலை பார்த்ததில்ல. 13 கேமரா சொல்கிறீங்க, ஒரு கேமரா கொடுத்து ஒரு 10 சீன் கொடுத்தீங்கன்னா எடுப்பேன். எனக்கு 13 கேமரா செட்டப்பு, கேம் ஷோ தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, மேடம் வந்து நீ தான் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, நீ எப்போ ஊருக்கு வர, உடனே கிளம்பி வா, வந்து நீ மேடத்திட்ட வந்து சொல்லு அப்படின்னா. நான் வண்டி பிடிச்சி போகிறேன், போய் வேணான்னு சொல்ல போகிறேன். நம்மளை இவ்வளோ தூரம் கூப்பிட்ருக்காங்க, எனக்கு தெரியாது, கேம் ஷோ தெரியாத ஒரு விஷயத்தில் போய் நான் என்னங்க செய்ய, நாளைக்கு எடுப்பா அப்படின்ட்டிங்கன்னா நான் என்ன எடுப்பேன். போனால் மேடம் வராங்க, வந்து இறங்குனாங்க. வாட் மிஸ் கனி அப்படின்னாங்க. மேடம் எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னா. என்ன தெரியாது? இல்லை எனக்கு அது ஒன்றுமே இல்லை கனி, சுபா ஒரு 3 நாள் வந்து அவருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க, ஒரு 3 நாள் நீங்கள் கற்றுங்க, 4வது நாள்லேருந்து ஷூட்டிங் போவோம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க அப்படின்னா. பரவாயில்லையே மேடம் ஆமாண்ணா, நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. திரும்ப போனால் 13 கேமரா. எனக்கு அப்போ தான் தெரியுது செட்டப் இருக்குன்னு. எங்கே கேமரா வச்சுருக்காங்க. அங்கே என் கூட இருந்த நண்பர்கள், என் கேமராமேன் விஷு, அப்புறம் இன்னொருத்தன் எடிட்டர் தம்பி, எல்லாருமே எல்லாம் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. 3வது நாள் நானே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3வது நாள் ஷூட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு டே ஏர்லேயே வந்தது. நானே இது நானே உட்காந்து ஆன்லைன் எடிட்டிங்கெல்லாம் பண்ணி நானே எடுத்து, அதுதான் நம்ம மேடம் இவங்க பண்ணாங்க. யார், பாகுபலியில் அம்மாவை நடித்தாங்களே, ரம்யா மேம் பண்ணாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து தமிழ், தெலுங்கில் ராதிகா மேம், கன்னடத்தில் தாரா மேம், மலையாளத்தில் வந்து ஒருத்தர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஷோ, பெரிய ஹிட்டு. நான் அதுதான் நான் முதல்ல ஸ்மால் ஸ்க்ரீனுக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே போகிறேன். ஆக்சுவலாக நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த அரசி இந்த சீரியல்லாம் வந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து படத்துக்கு வேலைக்கு போயிடுவாப்பில். வேலைக்கு போயிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து கேட்பாப்பில், இன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ வந்து ஒரு நேர்மை இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செல்வம் இருந்தார், திருமுருகன் சார் இருந்தார், நாங்கள் எல்லாமே ஒரு 15 நிமிஷம் வந்து கமர்ஷியலாக எல்லோரும் பார்க்கணும் அழுகணும்னு நினைப்போம். ஆனால் மீதி 3 நிமிஷம் நம்ம புத்திசாலி, நாங்கள் சாதாரணமாகலாம் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்துடல, நாங்களும் வந்து எங்களுடைய திறனை காட்டுவதற்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு 3 நிமிஷம் சீன் பண்ணுவோம். அது ஒன்று. ஆக்சுவலாக இன்னொன்று பார்க்குறேன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இன்றைக்கி சீரியல்ஸ் மேலே சில விமர்சனங்கள் இருக்குது, கொஞ்சம் டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து அந்த விமர்சனம் இல்லை. நான் பார்த்தப்ப எல்லோரும் ஃபேமிலியாக பார்த்தாங்க. இருக்கும். எங்கள் டைரக்டர் கேபி சார் வந்து, அதுவும் நம்ம கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்பெஷல். பல பேருக்கு அதை கற்றுக் கொடுத்தது. நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் நான் இது ரேடன்லேயே வந்து அதை அப்ளை பண்ணேன். எப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கோம். பெண்கள் குடிக்கக்கூடாது, பெண்கள் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நம் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் சீனாக வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருப்போம். அதை வந்து கதை பண்ணும்போதே சொல்லுவோம், இல்லை இது தப்பாக இருக்குது, வேணாம் இது தூக்கு, இது வேற சொல்லு இப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம். அதனால தான் நீங்கள் செல்வி வரும்போது, செல்வி வந்து என்னை பண்ணுறதுக்கு மேடம் கூப்பிட்றாங்க. அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தது எங்கள் குருநாதர் சுந்தர் கே விஜயன் சார் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தவரை சூழல் காரணமாக அவரை நீக்குறாங்க. நீக்கிட்டு நீ பண்ணுன்றாங்க. நான் எப்படி போய் பண்ணுவேன்? நான் வந்து நேராக சுந்தர் சார் வீட்டுக்கு தான் போனேன். என்ன சார் என்னையை கூப்பிட்றாங்க அப்படின்னா, டேய் போய் பண்ணுறா, எனக்கு வேறு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குடா. ஏன்னா அவர் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டார், நீ போய் பண்ணுறா அப்படின்னா. நான் சொன்னேன் சார் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனால் மேடம் கேட்குறாங்க என்ன சம்பளம் வேணும். நான் வந்து அதுதான் சொன்னேன், அந்த மேடம் அந்த டைரக்டர்ஸ்க்கு கொடுக்குற மரியாதை, திறனுக்கு கொடுக்குற மரியாதை அப்படி வேறு ஒரு தளத்தில் வைப்பாங்க. நீங்கள் நல்ல உழைக்கிறவங்கள இந்த சமூகம் விடவே விடாது, எந்த தொழிலாக இருந்தாலும் விடாதுன்றதுக்கு தான் சான்று. நான் ஒன்றுமே பேசலை. மேம் எங்கள் டைரக்டருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதில் வந்து ₹1 கூட கொடுங்க. அதுதான் அன்றைக்கி ஸ்மால் ஸ்க்ரீனில் அதிக சம்பளம். நான் சொன்னேன் ₹1 கூட கொடுங்க. மேடம் சொன்னாங்க, நான் ₹5000 கூட தரேன். வேறு என்ன வேணும்? அப்போ தான் புதுசாக ஸ்கார்பியோ வந்திருக்கு. மேம் வந்து 5ஆம் நம்பர் வண்டி. என்ன வேறு என்ன, எனக்கு ஸ்கார்பியோ வாங்கணும், எனக்கு அந்த மாதிரி கார் தான், உட்காந்து கீழே இறங்கி உட்கார்ற கார் பிடிக்காது, மேலே ஏறி உட்காந்துக்கிற கார், எனக்கு ஸ்கார்பியோ வாங்கணும் மேடம், வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணாங்க. அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செக் போட்டு கொடுங்க. அப்படியே கையில் கொடுங்க, இப்போ வாங்கிக்கோ. என்னென்னா உழைக்க தயாராக இருக்கிறவனுக்கு எல்லாமே வரும். நான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன், நம்ம கேட்கவே வேண்டாம், வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம வேலை உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கிறது, அதுதான் தீர்மானிக்கும். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கி காலகட்டத்தில்
அப்படி ஒரு சீரியல் பண்ணி இன்னைக்கு வந்து இன்றைக்கும் பேசப்படுதில்லை. இன்றைக்கும் அரசியை வந்து யூடியூப்லேயோ அதுலேயோ ஒன்று கட் பண்ணி போட்டாலும் சீரியல் அரசி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் வந்து பாப்பா எவ்வளோ உழைச்சோம் அரசிக்கு. அது ஒன்று எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இன்னை வரைக்குமே என்னென்னா இந்த மாதிரி சீரியல் வந்து ஃபீமேல் டார்கெட் பண்ண ஆடியன்ஸுக்கு மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே எங்கள் அப்பா வந்து பார்ப்பாரு, நைட்டு செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டாருன்னா அடுத்த நாள் கேட்பாரு என்னாச்சு அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய எங்கேயுமே குறைச்சி விட்டுற மாட்டோம், மேலையும் குறைச்செல்லாம் சொல்கிறது இல்லை. மேல் இல்லைன்னா எப்படி ஃபீமேல் அப்படி சொல்லலை. அது இந்த சீரியலில் வந்து பெரும்பாலும் ஃபீமேல் தான் பார்க்குறாங்க இருந்துச்சு. ஆனால் அப்படி அது மாற்றுச்சு ஆக்சுவலாக, மேலேயும் பார்க்க வச்சுது அது ஆக்சுவலாக. எனக்கு ஒரு சின்ன கேள்வி, முன்னே வந்து இந்த டாக்ஸிட்டி இல்லை நம்ம பேசுவோம் சீரியல், பெரிய டாக்ஸிட்டி கிடையாது, அது இப்படி தான் இருக்குன்னு சில வலிமைகள் வச்சுருந்தோம். இன்றைக்கி சில மாறி இருக்குது அப்படின்னா ஒரு ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கா இல்லை என்ன காரணத்தினால இப்போ அது ஆட் பண்ண வேண்டி இருக்கு? ஆடியன்ஸ் அழகாக இருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே ஆடியன்ஸை குறையே சொல்ல முடியாது. அப்போ என்ன காரணத்தினால இப்போ அது நம்ம தான் கிரியேட்டர்ஸ் பிரச்சனை. இது கிரியேட்டர்ஸ் பிரச்சனை. இன்னொரு விஷயம் இருக்குது ஸ்மால் ஸ்க்ரீனில், டிஆர்பின்னு ஒன்று வரும். அது எது வருது, அது எதை வச்சு வருது, அது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. கண்ணா மூடிட்டு இந்த நாய் வாழை வெட்டி விட்டால் ஓடும் பார்த்தீங்களா, அப்படி ஓட விடுவாங்க. நான் பண்ண ப்ராஜெக்டில் மட்டும்தான் என்ன பண்ணுவோன்னா, தொடர்ந்து 30 எபிசோட் கதை எப்போவுமே இருக்கும் நம்ம கையில். இவங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இந்த கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டராக வச்சுருப்பான், அவனை கில் பண்ணிவிட்டு ஆகாதவனை தூக்கிட்டு வருவாங்க. அது பாவம், அது வந்து கதைக்கு செய்கிற பாவம், அது செய்யக்கூடாது. ஒரு 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 தொடராக நம்ம ஒரு கதை பேசியிருப்போம்ல, அதை நோக்கி தான் போகணும். அதுக்கான அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் இப்போ இல்லை. நீங்கள் பண்ணும்போது டிஆர்பி ப்ராப்ளம் இருந்துமா? ஏன்னா அப்போ வந்து சோலோவாக 2-3 சேனல் தான் இருந்துச்சு, இன்றைக்கி மாதிரி இவ்வளோ சேனல் கிடையாது. அதனால் கேட்பட சேனல் அப்போ அந்த 3 சேனலுக்குள்ளேயே முட்டிக்கிட்டு தான் கிடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எலெக்ஷன்லாம் வச்சு ஓட்டலாம் எடுத்தாங்க யார் பெஸ்ட்டு டைரக்டர்னு. அதில் வந்து நம்ம தேர்டு, அன்னி வந்து தேர்டு. அப்போ தான் சொன்னாங்க நம்பர் 1 சிஜே பாஸ்கர் சார் தான் வந்து அப்போ நிறைய ஸ்மால் ஸ்க்ரீனில் த கிரேட்டஸ்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் நம்பர் 2ல் எங்கள் டைரக்டர் சுந்தர் கே விஜயன் சார். இது ரெண்டுமே சன் டிவியில் இருக்குது. நான் ஒருத்தன் மட்டும் நம்பர் 3 ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சிருக்கேன். நம்பர் 3 எங்கடான்னு பார்த்தா ஜெயா டிவியில் இருக்குது. எங்கடா இருக்கான் அவனை தூக்கடா வந்தாங்க. இதெல்லாம் தான் சந்தோஷமாக இருந்தது. உழைப்பு தானே, உழைப்பு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கும். நிறைய 2 விஷயம் சார். ஒன்று வந்து பொதுவாக இந்த மாதிரி சீரியல்ஸ் பண்ணும்போது இன்றைக்கி தேதி இருக்குமே ஆர்டிஸ்ட் சொல்கிறேன்னா, நான் ஏன் அங்கே போகாமல் இருக்கேன்னா சீரியல்னு பிராண்ட் பண்ணிவிடுவாங்க, சின்ன திரைவர் வராதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் வரும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னையெல்லாம் நல்லா பிராண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் வந்து என்னென்னா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது என்னென்னா, எளிமையாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை. ஏன் இப்போ ஸ்மால் ஸ்க்ரீனில் நான் வரும்போது 30 பேர்த்த விட்டுட்டு வந்தேன். 30 பேர் என் அசிஸ்டண்ட்டு, 3 மெகா, 30 அசிஸ்டண்ட்டு. 30 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் தான் சார் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல்னால். ஒருத்தன் கூட வரல இந்த பக்கம். பூரா பேரும் படக்குன்னு ஒரு வீடை வாங்குறது, படக்குன்னு ஒரு காரை வாங்குறது, மாதம் ஆச்சுன்னா ஒரு நல்ல கமிட்மெண்ட்டு, அதான் வந்தால் ஒரு 70,000 1,00,000 கமிட்மெண்ட் வச்சுக்கிறது. திரும்ப அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே கிடந்து உருட்டிக்கிட்டு கிடக்கிறது. நான் தான் சொன்னேன், டேய் என்னைக்கு கமிட்மெண்ட்டை குறைக்கிறீங்களோ, என்னைக்கு எப்போ வேணாலும் நான் போவேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறியோ அன்றைக்கி நீ ரொம்ப ஈஸி ஆகிடுவேன், அழகாகிடுவேன். நான் அப்படி தான் வச்சுருந்தேன். நான் 3 மெகாவையும் ஒரே நைட்டில் விடுறேன். ஒரே நைட்டு சசி வந்து கூப்பிட்றாரு, நீ நடிகை தானே வந்த, என் ப்ராஜெக்டில் வந்து நடி, 40 நாள் எனக்கு டேட் வேணும். அது சசி வந்து கேட்கும்போது 3 மெகா அரசி அந்த இடத்துல பெரிய இது இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட 3 படத்தை வர மாதிரி தான். 3 மெகா 30 பேர் சுற்றி எப்போ பார்த்தாலும் வந்து கொல்லை கூட்ட மாதிரியே தான் இருப்போம். இப்போ ஓவர் நைட்டில் முடிவெடுக்கிறேன். எடுத்தது காரணம் லட்சுமி அம்மா, நம்ம ஆக்ட்ரஸ் லட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவுடைய ஹஸ்பண்ட் சிவச்சந்திரன் சார் நடிச்சிட்டு இருக்கார், அரசியலில் மேடத்துடைய பேரா. சசி வந்து கேட்குறான், இப்போ சிவச்சந்திரன் சார் கவனிச்சிட்டே இருக்கார், என்ன இல்லை படம் பண்ணுறாரு தம்பி, கூப்பிட்டாரு, திடீர்னு விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி லட்சுமி அம்மா ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லட்சுமி அம்மா எஸ்பிபி சார் பண்ணாங்க, அடுத்த வீட்டு கவிதைன்னு ஒன்று. அது வந்து எங்கள் சுந்தர் கே விஜயன் சார் டைரக்ட் பண்ணார், நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது என்னை நல்லா தெரியும். ஓகே, எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுவேன். எங்கள் டைரக்டர் பேசாமல் இருங்க, ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு அப்போ 3 ரூம் இருக்கும். கோடம்பாக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், டீனரில் ஒரு ரூம் இருக்கும், சைதா எங்கே வேலை முடிஞ்சு ரூம் பக்கமாக இருக்கும் அங்கே போய் தூங்கிட்டு அப்படியே அங்கே ஒரு 4 ட்ரெஸ் வச்சுருப்பேன், அப்படியே போயிடுவேன். நான் 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. அப்போது அம்மா கிட்டே போய் சொல்லியிருக்காரு, நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி அம்மா பேசணுன்றாங்க. அம்மா சமுத்திரம் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு சமுத்திரம்னு கூப்பிட்றது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அம்மா தான். என்னம்மா அப்படின்னா, இல்லை நடிக்கிறதுக்கு யாரோ கூப்பிட்டாங்களாமே. ஆமாம் சசிகுமார்னு சொல்லி. தம்பி அந்த தம்பி படம் எடுத்துகிட்டு வாரா? அம்மா எடுத்துடுவாம்மா, நல்ல கதை அது எனக்கு தெரியும், காசும் அவங்ககிட்ட இருக்குமா, அவரே ப்ரொடியூசரு, எடுத்துடுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு. அம்மா
ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு, 3 ப்ராஜெக்ட்டு. ஆனால் அது இவ்வளோ 3 ப்ராஜெக்ட் இருந்தும் நான் பயங்கரமாக கமிட்மெண்ட் வச்சுக்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக லைஃப். சிம்பிளாக நான் பைக்கில் போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். இந்த ஸ்கார்பியோ வாங்கிட்டு கூட பல நாள் மறந்து போய் பைக்கில் தான் போயிருக்கேன். என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, கார் வாங்கியிருக்கோம், நீங்கள் என்ன காரை விட்டுட்டு போ. அப்படியா, சரி இருக்கட்டும், நான் பைக்கிலே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். என்னென்னா அம்மா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நைட்டோ நான் மேடம் ஃபோன் பண்ணேன், ராதிகா மேம், பிரகாஷ் பண்ணுவான், பிரசாத் பண்ணுவான், ஏதாவது ப்ராப்ளம்னா நான் வரேன், தயவு செஞ்சு என்ன அப்படியே மொத்தமாக இல்லை நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, அப்படி பண்ண முடியாது, மொத்தமாக இது இல்லைன்னா அது. திரும்ப அங்கே கேபி சார்கிட்ட போய் சொல்கிறேன், அருள் ராயின்னு சொல்லி என்னோட நண்பர் அவர் தான் பண்ணுவார், அவர் பண்ணுவார், நீங்கள் பார்த்துங்க. இங்கே இன்னொரு தம்பிகிட்ட கொடுத்து 3ஐயும் அப்படியே கொடுத்துட்டு 11 மணிக்கு 9 மணிக்கு அம்மா சொல்கிறாங்க, 11 மணிக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைங்க. ஆல் ஆஃப் சடன் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் போய் என் மனைவிட சொன்னேன், நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, என்னாச்சு அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த காசு இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த காசு காலியாகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன், ஏதோ ஒன்று நடக்கும், நம்பு, இந்த காசை வச்சுக்கோ. அப்போ என் பையன்தான் இருந்தான், அது டியூ ஏதோ கட்டியிருந்தான், அந்த வீட்டுக்கு வாடகை இது ஒன்று கட்டிகிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எதுவுமே இல்லாமல் போனேன் திண்டுக்கலுக்கு. இதை தான் நான் சொல்லுவேன், நீ கமிட்மெண்ட்டை ஈஸியாக வச்சுக்கிட்ட அப்படின்னா முடிவெடுக்க ஈஸியாக, கனவை நோக்கி நீ ஈஸியாக போகலாம். இல்லை, என் கனவே இதுதாங்க, நான் ஒரு வீடும் ஒரு கார் வாங்கணும், சீரியல் பண்ணுங்க, இதுதாங்க என் கனவுன்னா இருந்துக்க. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு என்னுடைய ட்ரீம் வந்து நினச்சிருந்தா அதை செஞ்சு இதெல்லாம் பேசக்கூடாது. இதுக்கு நீ எவ்வளோ ஈஸியாக இருக்கியோ அவ்வளோ ஈஸியாக நடக்கும். ஒரு சட்டை போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷமாக காத்தாட போகலாம், கழிச்சு போட்டு போக வேண்டியதானே. நீ ஊர்பட்ட பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சுக்குவாங்களாம். ஆனால் என் கனவு சினிமா தான், நான் வந்து அதை நோக்கி தான் வந்தேன். என்னை இங்கேயே பிடிச்சிக்கிட்டாங்க. யார் பிடிச்சா உன்னைய? நீ பிடிச்சிக்கிட்டு கிடக்குத. அதை தான் நான் சொல்லுவேன். அதாவது நடிகர்களுக்கும் அதுதான் சொல்லுவேன், கமிட்மெண்ட்டை குறைங்க. உங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நகரணுன்னா கமிட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க, குறைச்சிக்கிட்டு சந்தோஷமாவாங்க. ஏன்னா ஒரு சில தற்கொலைகள் என்னை ரொம்ப காயப்படுது, சொல்லணுன்னு அதை நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. பிரசாந்த் அப்படின்னு பையன், சாருகேஷ் நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அவனை, சாய் பிரசாந்த் அவனை நான் தான் தூக்கிட்டு வந்தேன். இவங்களுடைய மரணம் இருக்குல்ல, ரொம்ப என்னை நிலக்குலைய வச்சது. சாருகேஷெல்லாம் வந்து நேருக்கு நேராக ட்ரெயினில் போய் மோதி இறந்தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோதான், பிடிப்பு இல்லாமல் போகிறது தான். நேருக்கு நேராக ஒருவன் வந்து நேருக்கு நேராக ட்ரெயினில் போய் மோதுறான்னா அப்போ அவனுக்கு எப்படி இருந்ததுங்க? அவன்லாம் என் புள்ள. ஆக்சுவலாக நான் வந்து அவனை 99 அவனை நான் வந்து இறக்குறேன் ஹீரோவாக. அவனுடைய மரணமெல்லாம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. அதான் சொன்ன, கமிட்மெண்ட்டை குறைங்கடா, ஈஸியாகுங்க, பேசுங்கடா, பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசு, உன் நல்ல நண்பர்கள் வச்சுக்கோ, உன்னுடைய வழியை ஷேர் பண்ணிக்கோ. சாய் பிரசாந்த் அப்படி தான், அவன் சோப்பாக இருப்பான், ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி இருப்பான். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். காலையில் வரான், அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான், காலையில் வரான், அரசி செட்டுக்கு வரான், அதிகமாக பேச முடியாது. அரசி செட்டுக்கு வரான், செட்டுக்கு வந்தால் யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறேன். சார் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு சார் அப்படின்னு சொல்லி என் அசிஸ்டன்ட் சொல்கிறான். அவனை இருக்க சொல்கிறான். அவனை மத்தியானம் வா சாப்பிடும். அவனை சாப்பிட்டான். என்னடா அப்படின்னா, நான் நடிக்கணும் சார். அப்படியே நடிச்சிரு. இப்படியே நடிக்கிறியா? அவன் ட்ரெஸ் என்ன இருக்குது, இப்போ இன்னும் 2 ட்ரெஸ் எடுத்துடுவா அவன். அப்படியே ஈவினிங் நடிக்க வச்சான் அவனை. அப்படியே அவனை வந்து உருவாக்கணும். இதில் நம்ம அரசி சீரியலில் தான் அவனை முதல்ல நடிக்க வச்சோம். அவனுடைய மரணம், அதாவது அவன் இறந்து போய் 2 நாள் கழித்து தான் பார்க்குறாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இதாச்சு. அப்புறம் இன்னொரு பொண்ணு, அவளுடைய மரணமெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு மரணங்கள். இதெல்லாம் தான் சொல்லுவேன், கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பரபரப்பாக தெரியும், 15 நாள் வேலை பார்க்குறோம், 20 நாள் வேலை பார்க்குறோம், நம்ம சம்பளம் இவ்வளோ வருது, நம்ம இதை வச்சு இது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். அடுத்த மாதம் அது வருமானு தெரியாது. ஏன்னா இங்கே நீங்கள் இப்போ நம்ம பேசணும்னா டிஆர்பி, இது வந்து இதுதான் டைமு, இந்த கேம் தான் டைமு. இந்த கேம் வந்து எந்த பக்கம் அடிக்குதுன்னே தெரியாது. அதனால் நீ இன்றைக்கி இருக்கிறத நம்பி எதிர்கால திட்டங்கள் பயங்கரமாக போட்டு மாட்டிக்காத. ஈஸி பண்ணு. எது இருந்தாலும் என்னால் வாழ முடியும். நான் என்னுடைய கமிட்மெண்ட் ரொம்ப குறைவு. நான் பாட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன், என் பிரச்சனையே இல்லை, எனக்கு நான் ஈஸியாக இருக்கேன் அப்படின்னா நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இதை தான் நான் ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலி நீ மரணம் பற்றி சொன்னனால கேட்குறது, நம்ம சமீபத்தில் ரிலீஸ் ஆன விடுதலை 2ல் கூட டேனியல் பாலாஜி அவர்களுக்கு மறைவுக்கு ஒரு மெசேஜ் போடுவோம். டேனியல் பாலாஜி அவர்கள் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப மீடியாவில் இருக்க கூட எனக்கு கூட நல்லா பேசக்கூடிய என்னுடைய மச்சான். அவனுடைய உழைப்பு அபரிமிதமான உழைப்பு. அவனுடைய என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு நான் அனுப்புகிறேன் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன். இப்போ தான் சொல்கிறேன், வெளியவே கோயம்புத்தூரில் நம்ம நண்பருடைய ஒரு சென்டருக்கு அனுப்புகிறேன். போயிட்டு ஒரு 3 நாள்லேயே திரும்புகிறான். என்னென்னா எனக்கு இந்த கமிட்மெண்ட், நான் சொன்னேன், கமிட்மெண்ட் இருக்கும், நம்ம வந்து உழைச்சி கொடுக்க வேண்டியது இருக்கும், நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்கும். நம்ம ஓடுறதுக்கு சக்தி வேணும்ல.
நீங்கள் வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும்ல. இன்னும் ஒரு வாரம் இருக்காங்க, இன்னொரு 10 நாள் 10 நாள் இருந்து உன்னை சரி பண்ணிக்கோ, சரி பண்ணி எல்லா மிஷினையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஓடுவோம் அப்படின்னா கேட்கல. அவர் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து வேலைன்னு உள்ளே வந்ததுனால தான் இந்த பியூர்லி ஹார்ட் ஒர்க். நம்ம எங்கே வேணாலும் ஓடலாம் தம்பி, நம்ம ஓடலாம், எங்கே நிறுத்துறோன்றது தான் முக்கியம். நிறுத்தி ஒரு சின்ன இளைப்பாறல் கொடுத்துட்டு திரும்ப ஓடுறதுக்கு தயாராகிட்டு ஓடணும். இதை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நானும் இப்போ மூச்சு முட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். நானும் ஒரு இடத்துல இளைப்பாறல் ஆகணும். இது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நம்ம நண்பர் மாரிமுத்து மரணமும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தான். என்னன்னா ஓடுன்னு ஓடி கடைசி யாருக்காக ஓடுறோன்னே தெரியாமல் போயிடும், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் போயிடும். ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுது. ரொம்ப கனிவான மனிதர், பார்க்க தான் வில்லன் மாதிரி ரஃபான, ரொம்ப கனிவாக எல்லாரும் அண்ணனு கூப்பிடுவாரு. அழகான ஒரு கோயில் கட்டியிருக்கான். நானும் அவரும், ஏன்னா நம்ம வடசென்னையில் என் தம்பி தானே, அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் 2 பேரும், அப்போது அவர் வந்து சித்தியில் பண்ணும்போதுலேருந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலுக்கு போனப்ப ரொம்ப ஆச்சரியமான இதோட கட்டணும்னா இதுவும் ஒன்று. இந்த சமூகத்துக்கு தான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. அவர் சம்பாதிச்சதில் பெரும்பகுதியில் அவன் தனக்கு தேவையானது போகும், இது எல்லாத்தையுமே அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, சமூகத்துக்கு தான் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பாயிண்டில் பார்த்தா அந்த ஆத்மா தனக்கான வேலையை முடிஞ்சிருச்சு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுச்சு அப்படின்றது தோணுனா கூட இல்லையே, ஏற்றுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே, இந்த பிரபஞ்சம் இன்னும் கொஞ்சம் சக்தி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. மரணம் வந்து எனக்கு சமீபத்தில் பேசினதால கேட்குறேன். நமக்கு ஒரு ஆர்டிஸ்டாக மீடியா ஃபீல்டில் இருக்க, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து இதன் மேலே இருக்க காதல் அதிகம். ஆனால் இப்போ வந்து எதுக்கு வந்து ரசிகர்களும் அதை வந்து நிறைய பார்க்குறாங்க, நிறைய பேசுகிறாங்க. அப்படி ஒரு சமீபத்தில் தேட்டருக்கு போய் இறந்துட்ட ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து இறந்ததை பார்த்தோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தின் லைன் வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப அவ்வளோ அளப்பரியாத ஒரு காதல் அளவில் தான் போனாங்க. பட் ஆனால் அவங்களோட மரணம் அப்படி இருக்கும்னு யாருமே எதிர்பாராங்க. சூழல் தான் அப்படி கொண்டு வந்து நிறுத்திடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு வாரம் முன்னாடி ஒரு மரணம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்த ஒரு மரணம். ஆனால் கவனிக்கப்படாமலே போயிடுச்சு. யாருன்னா சகுனி படத்தோட இயக்குனர். நம்ம திருமாணிக்கத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே டெய்லி ப்ரெஸ் மக்கள் வராங்க. வந்தால் நான் கேட்குறேன், என்ன இன்னொரு ப்ரெஸ் மீட் இருக்குது. ஓகே, அப்போ கேட்குறேன் யார் அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி அவர் பேர் சங்கர் தயாள் அப்படின்னு அவர் பேரை சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. நான் போய் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வரேன். திரும்ப இவங்கெல்லாம் கிளம்பி வெளியே போகிறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை அவர் இறந்துட்டார். என்னையா சொல்கிறீங்க? இல்லை 4 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொன்னாங்க, அவர் 3:30க்கு வந்தார். இன்னும் எல்லோரும் வரலையா? சரி நான் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனார். டீ கடையில் போனவர் மயங்கி வந்தார். அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப நேரமாச்சு எனக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. இவளுக்கும் எனக்கு அவரை பார்த்துருக்கேன், பெருசாக பழக்க வழக்கம்லாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லுது பார்த்தீங்களா, இந்த காலம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துருக்கேன். என்ன இப்போ தான் பார்த்தோம் ஒருத்தரை அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இப்போது சமீப காலமாக. எனக்கும் அந்த அம்மாவோட இறப்பு ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்கி. அந்த தாய், அந்த பையன், உங்கள் ஃபேமிலி என்ன ஆனாங்க? ஐயோ, இங்கே கேள்வியே இல்லை. நீங்கள் வந்து வாட் நெக்ஸ்ட்டுன்னு தான் போயிடுது எல்லாமே. ஆக்சுவலாக எனக்குமே வந்து அவங்களோட இறப்பு வந்து ரொம்ப வலி தான். என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ஆசை, அவங்க ஒன்றுமே ஆசைப்படலையே, அது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. தன் மகனின் கையை பிடிச்சிக்கிட்டே இறந்துருக்குது. அந்த கையை பிரித்து அந்த புள்ளையை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் தான் அது என்ன சொல்லுது, ஏதோ ஒன்று நமக்கு இண்டிகேட் பண்ணுறது தான். இப்போ நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, இயற்கையே பெருஞ்சீற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, இதையும் பதிவு பண்ணிட்டு முடிக்கலாம். என்னென்னா, மனிதன் மாற இயற்கையும் மாறும். ஒன்றும் இல்லை, இந்திரா சௌந்தரராஜன் சார், அவருடைய மரணமும் என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு மரணம். அற்புதமான நண்பர் எனக்கு. ஒன்றும் இல்லை, அவர் சொல்லுவார், இப்படி ஒரு இதுதான் வந்து உலகம் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, இதுதான் உலகம். இங்கே இருக்கக்கூடிய மலைகள் வந்து பேப்பர் தூக்காமல் நம்ம வைப்போம்ல, அதுதான் மலை. ஒரு மலையை நோண்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காற்றடிச்சாலோ புயல் அடித்தாலும் அந்த பேப்பர் தூக்க தானே செய்யும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இயற்கையால் கட்டமைக்கப்பட்டது அதெல்லாம். அது அழிக்க அதை நீ நோண்ட அது உன்னையும் நோண்டும். இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, வயநாடு நிகழ்வாக இருக்கட்டும், கடல் கொந்தளிப்பாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ செய்வது நமக்கு திரும்பி வந்துட்டுருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கல, நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பூரா தண்ணி வந்துடுதுன்னா இதில் ஆற்றுல மண் இல்லை,
மண் இருந்தால் தானே பிடிச்சி வைக்கும். பூரா குளத்துக்குள்ளே போய் வீடை கட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் கிளம்புது அப்படின்னா எங்கெங்கே முங்க போகிறோம் எங்கெங்கே நீந்த போகிறோன்னே தெரியலடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம்ல. நம்ம அதை அதை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. நீங்கள் மொத்தமாகவே அதை மாற்றி வேற ஒரு வாழ்வியலை உருவாக்கி அது மொத்தமாக ஏன்னா இப்போ மழை வருதுடா அப்படின்னாலே கொண்டு போய் பாலத்து மேலே காரை நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம்ல. நம்ம அதுக்கு பழகுறோம் பாருங்கள். மனிதன் சர்வைவலுக்கு பழகுறோம் பாருங்க. அதை நோக்கி பழகக்கூடாதுல்ல. நீங்கள் அதுக்கான வழியை மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலான்னு வழியை விடணும்ல. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையே. திருமாணிக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படங்கள் பார்க்கும்போது தெரியுது. அதில் நீங்கள் உட்பட நீங்கள் நிறைய கருத்துக்களையும் கூட எனக்கு அந்த மாணிக்கமாக நான் வந்து நந்தா பெரியசாமியை தான் பார்க்குறேன். மாணிக்கம் டேரக்டர் தான். அவருடைய பேரன்பு, அவர் அவ்வளோ நல்ல ஒரு மனிதன். இந்த சமூகத்துக்கு எந்த வகையிலும் தன்னால் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு உயரிய மனிதன். அவருடைய கேரக்டர் நிறைய அதுக்குள்ளே இருக்குது. அவருக்கான தளம் இத்தனை ஆண்டுகளாக அவர்களுடைய போர் எல்லாமே ஒரு வெற்றியை நோக்கி தான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இப்போ வந்து நிற்கிறாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல நம்மளும் கூட சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்றது இன்னும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. உங்களோட படத்தில் தம்பி ராமையா சார் மோஸ்ட்லி எல்லா படத்துலையுமே வந்துருவாங்க. உங்களுக்கும் அவருக்கும் ரிலேஷன்? எழுதும் போதே வந்துடுவார். படத்தில் எழுதும் போதே வந்துடுவாங்க. படத்தில் வருதில்ல. இப்போ அடுத்த ஒரு கதை பண்ணியிருக்கோம், அதில் எழுதும் போதே வந்துட்டார் அவர். அடுத்து வந்து ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம் பண்ணோம். ஒரு பள்ளி வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநராக நடிக்கிறோம். நீங்களும்? நான் தான். அண்ணன் வந்து பள்ளியில் இருப்பார், நம்மளை வெளுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு அண்ணன் இருக்கார். இது வந்து அந்த பள்ளி வாகனம், அந்த வாகனத்தில் பயணப்படக்கூடிய ஒரு 22 மாணவர்கள். அந்த 22 மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் விஷயங்களை பேசி. பட் எனக்கு தம்பி ராமன் சார் பேசும்போது ரொம்ப கனிவான மனிதர், ரொம்ப பேசுகிறாரு. பட் ஆனால் படத்தில் வரும்போது ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் கொடுத்தா அப்படியே எடுத்துடுறாரு. என்ன தயா அப்படின்னு கேட்கும்போது கொடுத்தாலும் மாறுவார் அவர். எது கொடுத்தாலும் அதை எடுத்து அதை ஏற்று அதுக்கு அந்த கேரக்டருக்கு நியாயம் செய்கிறது இருக்குல்ல, அது தம்பி ராமையா அண்ணங்கிட்ட நிறையாவே இருக்கும். அது நானும் அவரும் சேர்ந்தோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த இடமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வினோத சித்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திரும்பவும் எழுதும்போது இந்த மாதிரி மனிதர்களுக்கு நிறையா எழுதணும்னு நமக்கு ஆசை வரும். அண்ணன் இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும். அவருடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அதனாலேயே நிறையா எழுதுவோம். மாணிக்கத்துலேயும் அப்படி தான் வெளுவல்னு எழுத்துருப்பார் என்னையா. ஓகே, நீ கெட்டவன் அப்படிம்பார். சமுதாயம்னா என்ன, ஆதாயம் இருந்தால் தான் அப்படின்னு கூட சொல்லுவார். அதெல்லாம் வந்து அண்ணனுடைய பலம், அது பெரிய பலம். நீங்கள் அண்ணன்ட்ட மட்டும்தான் எதை பேசினாலும் பேசுவார். நீங்கள் சினிமா பேசுகிறீங்களா பேசுவார், அரசியல் பேசுகிறீங்களா பேசுவார், நீங்கள் பொருளாதாரம் பேசுகிறீங்களா பேசுவார். அப்படி அவர் வந்து ஒரு மினி லைப்ரரி அவர். உண்மையில் அது சாட்டையிலுமே கூட ஒரு சீனில் நீங்கள் வந்து பிரின்ஸிபலை பார்க்க போயிருப்பீங்க. போனோடனே பார்த்து ஒரு மரியாதையாக பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ அவர் வந்திருப்பார். இப்போ நீங்கள் அவர் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அது வரும்போது வர கெத்துக்கும் போகும்போது வர சீனுக்கும் அப்படியே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பயங்கரமாக அதை மாற்றிருப்பார். அவரை மாதிரி நடிகர்களை, அண்ணன் மாதிரி ஆட்களை எல்லாம் பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கணும். அவருக்கான இடமே கிடைக்கல. அதுதான் ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு படம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் வந்து ஒரு சில நேரத்தில் நல்ல கலைஞர்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. பெருசாக மீன்ஸ் சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டாங்க. நல்ல மக்கள் மனதில் ஒரு இடமா இருக்கட்டும், நல்ல ஒரு படைப்பாக இருக்கட்டும், இதுக்கு ஆசைப்படுவாங்க. அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அமையாமலே இருக்கும். அதுதான் வேதனையாக இருக்கும். ஆக்சுவலாக மக்கள் அதை யோசிக்கணும்னு நினைக்கிறேன்ல. மக்கள் வந்து அதான் அது என்னென்னா, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அதற்கு வெகுஜனம் வேகமாக வரக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு நல்ல படைப்புக்கு, ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு படைப்புக்கு, ஒரு எளிமையான படைப்புக்கு கிடைக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள், வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ ஃபுல்லாச்சுன்னா தான் படம் அது நம்ம நிற்க முடியும். நமக்கு வந்து என்னென்னா, நம்ம பார்த்துக்குவோம், நம்ம கனி தானே அப்படின்னு இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓட்டிகிட்டு வரும் பார்க்கலான்னு இருந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சினாரி மலையாளமில் ஓகேவா இருக்கு. ஏன்னா மலையாளம் நீங்கள் பண்ணுறதுனால கேட்குறேன். மலையாளமில் பொதுவாக கதைகளுக்கோ இல்லை கமர்ஷியல் தாண்டின ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்குறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ்லேயும் இருக்குது. தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வாழை, அயோத்தியா இருக்கட்டும், ரப்பர் பந்தாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம் ஜனங்க வந்து அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அந்த கவனிக்கிறதுன்றது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருந்தால் நம்மளாம் ஈஸியாக மூச்சு விட்டுக்கலாமே அப்படின்றது தான். அது சின்ன பேராசை தான். ஆனால் நியாயமான ஆசை, பேராசையாக இருந்தாலும் நியாயமான ஆசை தான். எப்போவுமே விட மாட்டாங்க. பிடிச்சிக்குவாங்க, கை பிடிச்சி இழுத்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க.
அதுதான் நடந்திருக்கு. இப்போ தம்பி அந்த விஷயம் சொன்னோன்னே தான் சொன்னேன். நான் ஒன்றுமே இல்லை, மக்கள் அப்படின்றவங்க கடவுளாக தான் பார்க்குறோம். அது வந்து ஒரு என்னென்னா விசிபிளாக தெரியாத, அதாவது நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய பிம்பம் தான் அந்த மக்கள், ரசிகர்கள் கூட்டம், மக்கள் கூட்டம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வீட்டிலேருந்து இப்படி வெளியில் வந்தால் ஆப்போசிட்டில் ஏவிஎம் ராஜேஸ்வரி. ஏவிஎம் ராஜேஸ்வரியில் பார்க்குறேன், யாரையுமே காணோம். போய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் யூட்டர்ன் அடித்து அப்படியே ஏவிஎம் ராஜேஸ்வரியில் வரேன், ஹவுஸ்ஃபுல் போர்டு இருக்குது. அந்த எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, வருவாங்க. ஆனால் அது வந்து அந்த படத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் அப்படி தான். ஆட்டோகிராஃப் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு போனால் அது எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. 3 ஷோக்கான ஆள் வெளியே நிற்கிது. இவங்களுக்கு எப்படி படத்தை பற்றி தெரியாது, ஒரு ஷோ கூட இன்னும் ஓடலை, எப்படா நிற்கிறாங்க அப்படின்னா பல தேட்டர்கள், மூடி கிடந்த தேட்டர்லாம் படத்தை போட்டு திரும்ப அவங்க வெளியே அடித்தாங்க இந்த படத்தில் வந்த காசை வச்சு. அப்படி மிராக்கிள் பண்ணோம். அதுதான் நல்ல படைப்புகளை விடவே மாட்டாங்க, தூக்கி கொண்டு வந்து கொண்டாடி தீர்த்துருவாங்க. அது வந்து இப்போவும் நடந்திருக்கு. இன்னும் உயிர்ப்போடு தான் அந்த அந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் சார், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily.